ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு ஒரு படம் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்சல் டப்பாவில் டெலிவரி வர ஹீரோயின். நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம், நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் எப்படி லவ் வந்ததுன்றது தான் இந்த படம். எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையாகவே நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருந்தது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூவி பிடிக்கும். எப்பயும் சொல்கிறதான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து குளிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்து இவன் வேற ஒரு ஊர்லேருந்து இப்போ தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான். இவன் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. நம்ம ஹீரோவோட பேர் வந்து மா இருக்காரு இல்லையா. இவர் யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி. இவன் ஃபோன் பண்ணி, சார் எல்லா பொருளும் வந்துருச்சு, வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்றான். சீக்கிரமா வந்து வைங்க, நான் குளிச்சுட்டு இருக்கேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அதே நேரத்துக்கு இப்பதான் நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இன்டர்வியூக்கு போயிருக்கா. அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ரெண்டு பேர் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க என்ன கேட்குறானுங்கன்னா, இவ்வளோ தானே நம்ம பாஸ் தூக்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டா, இங்கே ஒரு பெட்டி வச்சிருக்கேன், அதில் பேக் பண்ணி அவருக்கு செம்ம சூப்பராக சர்ப்ரைஸாகவே நம்ம கொடுக்குறோம் இவ்வளோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினை மண்டையிலேயே ஒரு அடி அடிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் அவளை தூக்கி ஒரு டப்பாக்குள்ளே வச்சு அதில் பலூன் எல்லாம் வச்சு செம்ம சூப்பராக வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பேக் பண்ணிடுறானுங்க. வண்டியை கொஞ்சம் பக்கமாக எடுத்துட்டு வாடா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறானா. அதனால வண்டியை எடுத்துட்டு வரதுக்கு ரெண்டு பேரும் போகிறானுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, திரும்பி வந்து பாக்கிறதுக்குள்ள அந்த பெட்டி காணும். அந்த பெட்டி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி இவனுங்க பயங்கரமா குழம்பி போறானுங்க. அதே நேரத்துக்கு இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட வீட்டுல செக்ரட்டரி இருக்காரு. சார், உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன், நான் வந்து இப்பவே எல்லாத்தையும் எடுத்து ஓபன் பண்ணி அடுக்கி வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோ வெறும் தலையை மட்டும் ஆட்டுறான். அப்ப திடீர்னு செக்ரட்டரி என்ன சொல்றானா, சார் இந்த ஒரு வீட்டுல ஏதோ காத்து கருப்பு இருக்குமோன்னு தோணுது, அந்த பெட்டி மட்டும் ஆடுது சார் தனியா அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோவும் திரும்பி பாக்குறான். உடனே ஹீரோ செம்ம காண்டாயிடுறான். அந்த பெட்டி பட்டன் சாதாரணமா தான் இருக்கு, உனக்கு தான் கண்ணு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, நான் ஃபர்ஸ்ட் இந்த பெட்டியே ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி போய் ஃபர்ஸ்ட் அந்த பெட்டியே ஓபன் பண்றான். நல்லா தூங்கிட்டு இருந்த ஹீரோயின் வந்துட்டு அவன் மூஞ்சிலேயே எட்டி ஒரு விடுறா. நம்ம ஹீரோவை ஷாக் ஆயிடுறான். அவன் பறந்து போய் வேறான். பெட்டிக்குள்ள இருந்த பையன் இங்க வந்துட்டான் அப்படின்னு ஒரு காமெடியில சொல்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எழுந்துட்டு, என்னடா நம்ம பெட்டிக்குள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கும் அங்கவும் பாக்குறா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோக்கு இதை ஆர்டர் பண்ணவே இல்லையே, நம்ம இது என்னது புது டெலிவரி கொடுத்துருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். காண்டான ஹீரோ, யார் நீ, எதுக்காக இங்க வந்திருக்க, எதனால இந்த மாதிரி பெட்டிக்குள்ள ஒளிஞ்சு வந்திருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறானா. ஹீரோயினுக்கு செம பயமாயிடுது. ஐயோ, அட பாவீங்களா, நீங்களாம் பொம்பளை போயிருக்கீங்களா, அதனாலதான் என்னை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டியா, என்ன என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஹீரோ தப்பா நினைச்சு அவ கத்திக்கிட்டு இருக்கா. என்னை பார்த்தா உனக்கு பொம்பளை பொறுக்கி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது, அதுக்கு உடனே ஹீரோயின் செம்மையா கவுண்டர் கொடுக்குறா. ஆமா, உன்னை பார்த்தா பொம்பளை பொறுக்கி மாதிரி தான் தெரியுது, வேற என்ன உன்னை பார்த்தா பெரிய சன்னியாசி மாதிரியா தெரியுது அப்படின்னு கேட்குறா. வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா வந்தது மட்டும் இல்லாம என்னையே வந்து கேவலப்படுத்துறியா, மரியாதையை இங்கிருந்து வெளியில போ அப்படின்னு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆக்சுவலா அது ஆட்டோ டப்பா இல்லையா, அதுல என்ன பேலன்ஸ் பண்ணவா முடியும். ஹீரோக்கு காலை வலிக்கி விட்டுடுது. இருந்தாலும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேல அவனால அந்த ஆட்டோ டப்பாவை பிடிக்க முடியல, அட்டை மடங்கிடுது. உடனே எப்பவும் நடக்கிற மாதிரி ஒரு சீன், நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ கிஸ் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு கன்ஃபார்மா ஆகுது இவன் பொம்பளை பொறுக்கிதான்டா அப்படின்னு. காண்டான ஹீரோயின் பல்லார்னு சொல்லிட்டு இவன் கண்ணத்திலே வச்சு வளாசுறா. ஐயோ, என்ன ஆச்சு சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்பதான் செக்ரட்டரி மயக்கத்துல இருந்து எழுந்தே வரான். வந்த உடனே அவன் பார்த்து பயந்து போயிடுறான். சார், ரொம்ப அடிச்சுடுச்சா அந்த பொண்ணு, என்ன நடந்தது, என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு அவன் சொல்றான். மரியாதையே இந்த பொண்ணு விஷயம் என்ன நடந்ததுன்னு எனக்கு இப்பவே பாக்குற, இவ எதுக்காக நம்ம வீட்டுக்கு டெலிவரியில வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். மரியாதையே இங்க இருந்து வெளியில போய், எங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறானா. ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா பெயின்ல அவஸ்தப்படுறா. எனக்கு ஆல்ரெடி இந்த கை சரியில்லை, இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இப்போதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கு, என் கையை உடைக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றேன்னா, என்னோட அழகான மூஞ்சில் இப்படி வரியா கோடு போட்டு வச்சுட்டியா, அப்போ அதுக்கு நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்கும் போது, நீ எதுக்காக என்னை கிஸ் பண்ண, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா அப்படின்னு சொல்லி கத்துறா. எனக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமும் இஷ்டமே இல்லை, நானே வெளியில போயிடுறேன், தயவு செஞ்சு வந்து என்னை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வெளியில போயிடுறா. எங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல. யார் இவ, எங்க இருந்து வந்தா, என்ன பண்ணிட்டு போறா, எதுக்காக நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு சேதாரப்படுத்திட்டு போனோம் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி புலம்பிக்கிட்டு இருக்கான்.
அப்பதான் ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயம் கேட்குறான். நான் வந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை நீ பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை சார் நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தையே காட்டுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ்ல போட்டியில இருக்கிற சிலர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க. அப்ப மாடியில தொங்கிட்டு இருக்க ஹீரோவை யாரோ ஒரு பொண்ணு தான் வந்து கை கொடுத்து காப்பாத்திருக்கா. அது நம்ம ஹீரோயின் தான், அது நமக்கு தெரியும், நம்ம ஹீரோக்கு தெரியாது. அந்த டைமுக்கு கையை கொடுத்து காப்பாத்திக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட கையை வந்து இரும்பு ராடாலேயே அந்த ஆளுங்க அடிச்சிடுறானுங்க. அன்னைக்கு அவள் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். இந்த பொண்ணு அவளுக்கு ஏதோ கையில் ப்ராப்ளம்னு சொன்னா பத்தியா, நீ நோட் பண்ணியா, ஒருவேளை ஏன் அவள் இவளா இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு இவளை பற்றி எதனா சர்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அப்போதான் செக்ரட்டரி வந்துட்டு இவளோட ப்ரொஃபைலை பார்க்குறான். அவள் வந்து இன்டர்வியூக்கு போயிட்டு தானே ஹீரோயின் வந்துக்கிட்டு இருந்தா. அதை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுறான்னா எடுத்து பார்த்துட்டு, சார் நம்மளோட கம்பெனியில் தான் இவள் இன்டர்வியூக்கு போயிருக்கா, ரிஜெக்ட் ஆகிருக்கா. பட் ஆனால் இவளோட ப்ரொஃபைலு ரொம்ப நல்லா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவளோட டிசைன்ஸும் ரொம்ப அழகாகவே இருக்குது, இவளை எதுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டேலண்டடான பர்சன் வந்து கண்டிப்பாக நம்ம கம்பெனிக்கு இருக்கணும், அப்போ தான் நம்மளால் முன்னேறவே முடியும். எதுக்காக இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நீ இப்போவே ஃபோன் பண்ணி இந்த கேண்டிடேட்டை எடுத்தே ஆகணும்னு சொல்லி கம்பெனியில் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான். உடனே செக்ரட்டரி நான் இப்போவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் நம்ம ஹீரோயின் கரெக்டாக அவள் வீட்டுக்கு ரீச் ஆக போகிறான். அந்த டைமுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. சாரி உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டோம், பட் ஆனால் உங்களோட ப்ரொஃபைல் வந்து எங்களுக்கு மேலெடுத்ததில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வேலையில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கா பயங்கர சந்தோஷமாயிடுது. வீட்டுக்கு வந்து பார்த்தா கையில விளக்கமாரோட அம்மா நின்றுகிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா எதுக்கு அம்மா நீ இப்படி நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, எப்போ வீட்டை விட்டு வெளியில போன, எத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வர அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ கோவப்பட்டு விளக்கமாற எடுத்தா என்னதாம்மா பண்ணுறது, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக பேசி தீர்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவள் என்ன சொல்கிறான்னா, இன்டர்வியூக்கு போயிருந்தேன், இன்டர்வியூவில் செலக்டும் ஆகிட்டம்மா நான், அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அம்மாவை சமாளிக்கிறா. அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவ யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, நம்ம ஹீரோயினுக்கு அப்பா கிடையாது, யாரோ ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிட்டுருக்காரு அவங்கள. அதனால இவங்களுக்கு என்ன பயம்னா, எங்கள் ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டே நம்ம கிட்ட சொல்லாமல் இருக்காளோ அப்படின்னு பயம். எங்கடி பாய் ஃப்ரெண்டை பார்க்க போனியா, பாய் ஃப்ரெண்டை பார்க்க போனியான்னு சொல்லி இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா, எனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது, அப்படி இருந்தாலும் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா வச்சுருக்கேன், உன்னை யாருன்னா எதனா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், இந்த ஃபோட்டோவை காமிச்சு இவன் தான் அவன் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இது யாருமா, எனக்கே தெரியாமல் புதுசாக எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறா. ஆமாம் ஆமாம் அம்மா அதை போய் ஃபோட்டோஷாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அதை வாங்கி வச்சுக்கிறா. மறுநாள் ஃபர்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் இன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு போகிறா. அப்போ வந்து வேகமாக லிஃப்ட்டை பார்க்கறதுக்காக போகிறாளா. அப்போ இன்னொரு சைடு நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு லிஃப்ட்டுக்காக. ஆனால் இந்த சைடு வேகமாக ஹீரோயின் ஏறுறது வந்து விஐபி லிஃப்ட்டு, நம்ம ஹீரோவோட பர்சனல் லிஃப்ட்டு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமல் அதில் போயிடுறா. இப்போ தான் அதே டைமுக்கு நம்ம ஹீரோவும் செக்ரட்டரியும் வந்து நிற்கிறாங்க. பார்க்குறாங்க யார் இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி செம கோபமாயிடுறான் ஹீரோ. ஆஃபீஸில் இப்போ தான் டீம் லீடர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. டீம் லீடரை பார்த்தாவே கொஞ்சம் அல்ல இல்லாம தான் ஆயிடுறாங்க எல்லாரும். அந்த டீம் லீடர் வேற நம்ம ஹீரோயினை இன்டர்வியூலேருந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கா. இருந்தாலும் அவள் இங்கே சேர்ந்துட்டா அப்படின்றது அவளுக்கு செம்ம கொலவெறி ஆகுது. இப்போதான் அவள் வந்துட்டு மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நான் வந்துட்டு வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண பொண்ணு எதுக்காக நீங்கள் திரும்பவும் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோவோட செக்ரட்டரி தான் ஃபோன் பண்ணார், அவர் தான் கட்டாயமாக அவங்கள வேலையில் எடுக்கணும்னு சொன்னார், அவர் சொல்லும் போது என்னால் அதை தடுக்க முடியல, அதனால தான் நான் அவங்கள வேலைக்கு எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அடுத்த சீன்லேயே டீம் லீடர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அவள் என்ன கேட்குறா அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நான் உன்னை வேண்டான்னு சொல்லி தான் அனுப்புனேன், இருந்தாலுமே வந்து உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால தான் இந்த கம்பெனிக்குள்ளே வந்துட்டேன், சரி ஓகே விடு, இதை எடுத்துகிட்டு போயிட்டு பிரசிடென்ட் ரூமில் வச்சுடு அப்படின்னு ஒரு ஃபைலை கொடுக்குறா. ஆக்சுவலாக ஹீரோவோட ரூமுக்கு யார் போனாலும் ஹீரோக்கு பிடிக்காது போல், அதனால இவ வேணும்னே தான் அனுப்பி விட்டுருக்கா. அங்கே போய் பார்த்தா கதவு திறந்தே இருக்கு, யாருமே ரூமில் இல்லை. இப்போ தான் ஹீரோ வந்துட்டு அவனோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸையும் போட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கான், பயங்கர கோபமாக இருக்கான். அதுக்குள்ளே ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ரூம்குள்ளே வந்து நின்று ரூமை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ சைலண்டாக பின்னாடி வந்து நின்று இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா
அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான குரல்ல கேக்குறான். அதை கேட்ட உடனே ஹீரோயின் பயந்துடுறா. பயந்து அப்படியே விழ போறா. அது எப்படி நம்ம ஹீரோ தான் பக்கத்துலயே நிக்கிறான். அது எப்படி அவ கீழே விழுவா? நம்ம ஹீரோ தாங்கி பிடிச்சிடுறான். அடே நீயா பொம்பளை பொறுக்கி இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்னையும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. அது கேட்ட உடனே ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு, நீ தான் வந்துட்டு பொறுக்கி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தான் இப்ப என்ன அபியூஸ் பண்ற, கையேற்றி மரியாதையா அப்படின்னு சொல்றான். எனக்கு ஒன்று தொடணும்லாம் ஆசை கிடையாது. நான் பதட்டத்தில் எங்கே கீழே விழுந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் உன் மேலே கையை வச்சுட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. ஆனால் நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்கே வரைக்கும் வந்திருக்க? என்னோட பிரசிடென்ட் ரூம் இது. இங்கே பிரசிடென்ட் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக செம்ம ப்ராப்ளம் ஆகிடும். மரியாதை இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்கிறா. நேராக ஹீரோ போய் சீட்டில் உட்கார போகிறானா உடனே லபக்குன்னு அவள் கையை பிடிச்சி இழுக்கிறா. டி என்ன மேன் என்ன பண்ற, அங்க எதுக்கு போய் உட்கார்ற அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஏய் நான் தாண்டி உன்னோட பிரசிடென்ட்டு, நான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றான். என்னது உன் மூஞ்செல்லாம் பார்த்தா எனக்கு பிரசிடென்ட் மாதிரி தெரியல, பொம்பளை பொறிக்கும் மாதிரி மட்டும்தான் தெரியற அப்படின்னு சொல்றா. அந்த டைமுக்கு எல்லாரும் வராங்க. மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட மூஞ்சில செம்ம ஷாக்கு. என்னது உண்மையாவே இவன் தான் பிரசிடென்டா அப்படின்னு. யாவது நம்புறியா? இவ்வளோ பேர் வந்து சொன்னாதான் வந்து நான் பிரசிடென்ட்னே நம்புவியா அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ பொம்பளை பொறுக்கி நீ தான் இந்த கம்பெனிக்கு பிரசிடென்டா அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாது. அப்போதான் வேகமாக டீம் லீடர் உள்ளே வந்துட்டு, சாரி சார், எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் ரூமுக்கு யார் வந்தாலும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு புது பொண்ணு தெரியாமல் வந்துட்டா அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயின், இல்லை மேடம் நீங்கள் தானே பிரசிடென்ட் ரூமில் வைக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, கூட பேசிக்கிட்டே இருக்க, இந்த மாதிரியான ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, எங்களுக்கு ஒழுக்கமான ஸ்டாஃப்ஸ் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நின்றுட அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர் சொல்கிறாளா. நம்ம ஹீரோயின் கெஞ்ச ஆரம்பிச்சிடறா ஹீரோ கிட்ட. இல்லை சார் உண்மையாகவே தப்பு நடந்துடுச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா எதனால நான் இந்த மாதிரி நினைச்சேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறா. அதே நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டு இந்த விஐபி லிஃப்ட்டில் யார் போனா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்க சொல்லியிருப்பான். அதை பார்த்து எடுத்துகிட்டு வந்து வீடியோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் அந்த லிஃப்ட்லேயே போயிருக்கா. அவ்வளோதான், டீம் லீடருக்கு இன்னும் சந்தோஷமா போயிடுது. பார்த்தீங்களா, இதுக்கு தான் சொல்கிறேன், நீ இப்போவே வேலையை விட்டு போயிடு, இந்த மாதிரி தப்ப இது வரைக்கும் எங்கள் கம்பெனியில் யாருமே பண்ணது கிடையாது அப்படின்னு கத்துறா. கரெக்டாக செக்ரட்டரி அந்த டைமுக்கு வரான். வந்த உடனே ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் நீங்கள் ஒரு பில்டிங்லேருந்து கீழே விழுந்தீங்க இல்லையா, அந்த பில்டிங்கில் இருக்கிற காலேஜில் தான் ஹீரோயின் படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே கையில் அடிபட்டிருக்கு, எலும்பு உடஞ்சிருக்கு, மோஸ்ட்லி இவங்களா தான் இருப்பாங்க அவங்கன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் இதை விட்டுடுறேன், இனிமேல் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் கரெக்டாக எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவளுக்கு செம்ம காண்டு, என்னடா இவன் மன்னிச்சு விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு இவளுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, செக்ரட்டரி வந்து ஏதோ காதில் சொன்னான், அதுக்கப்புறம் தான் இவன் மன்னிச்சு விட்டுட்டான். ஒருவேளை இவன் செக்ரட்டரியோட ஆளாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர் நினச்சிக்கிறா. அவங்க எல்லாரும் வெளியில் போன உடனே வந்து ஹீரோ ஒரு மோதிரத்தை காட்டி, இதை வந்து ஆர்டர் பண்ணு, இதை அவளுக்கு நான் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, சார் இது உங்களோட கல்யாணத்துக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுக்கணும்னு தானே சார் நீங்கள் சொல்லுவீங்க எப்பயுமே அப்படின்னு கேட்கும்போது, நீ இதை எப்படி நினைப்பேரு எனக்கு தெரியல, பட் ஆனால் நான் அவளை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், இதை நான் அவளுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கும் சந்தோஷமாயிடுது. ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறான். ஆஃபீஸ்லேருந்து ஹீரோயின் கிளம்புறா. அப்போ டாக்ஸிக்காக 3 பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தா, நேராக ஹீரோயின் கிட்ட போயிட்டு, மழை வர மாதிரி இருக்கு, நான் வேணா உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஹீரோயினுக்கு இவன் யாரா சொல்கிறான் அப்படின்னு புரியவே இல்லை. உன்னதான் சொல்கிறேன், நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோவா ஆல்ரெடி இவ தப்பாக தானே நினச்சிக்கிட்டு இருக்கா. அதனால இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு, ஏதோ என்னோட பாய் ஃப்ரெண்டு, இவன் பெரிய பாடி பில்டர், அது மட்டும் இல்லாமல் பாக்ஸிங் சாம்பியன் வேற, இவன் வருவான் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக, நீங்கள் இன்னும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு மண்டையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. செம கொலை வெறி காண்டா வேகமாக காரில் ஏறி காரை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். 3 ஸ்டாஃப்ஸ் வேற நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, உடனே வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பாத்தியா, ஹீரோ காலையில் சப்போர்ட் பண்ணா, இப்போ ட்ராப் பண்ணுறேன்னு வேற வந்து கூப்பிட்டுட்டு போகிறான் அந்த பொண்ணு, கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ தான் வந்து இவளை பிக்கப் பண்ணிக்கிறா. வீட்டுக்கு போனால் ஹீரோயினோட அம்மா வந்து ஏதோ வெயிட் தூக்கிட்டு இருக்காங்க. வேகமாக போய் இவ ஹெல்ப் பண்ணுறதுக்காக பிடிக்கிறாளா, பட் ஆனால் இவ கையில் வந்து பயங்கரமாக வலி எடுக்க ஆரம்பிச்சிடுது. உடனே அவங்க அம்மா கோவப்படுறாங்க. எதுக்குமா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் தான் உன்னை எந்த வெயிட்டு தூக்கக்கூடாது சொல்லியிருக்கேன் இல்லையா, நீ வந்துட்டு வெயிட்டு தூக்கணுன்னா உன்னோட எலும்புக்கே ரிஸ்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு என்னென்னா, இவளுக்கு கஷ்டமாக இருக்குது, அம்மா ஒருத்தங்களாவே எவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதே நேரத்துக்கு ஆஃபீஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா,
நம்ம ஹீரோயின்னு டீம் லீடர் பொம்பளை வச்சு செய்கிறா. அவளை வீட்டுக்கே போக விடாத அளவுக்கு வேலையை கொடுத்து 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 ஹீரோயினை பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கா. வேலை வாங்குறது மட்டும் இல்லாமல் வெயிட் எல்லாம் கொடுத்து இதை தூக்கி அங்கே வை, இது மேலே அதை வை, அது மேலே எடுத்து இதை வைன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஹீரோயினை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு தண்ணி தாக்கிறதுக்கு சீக்கிரமாக தண்ணி கேனை எடுத்து போடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்னால் வெயிட் தூக்க முடியாது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறா. நான் கொடுக்குற வேலையை நீ செய்ய மாட்டேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கத்தும் போது ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் வேலை செய்ய தான் இங்கே வந்தேன், ஆனால் இந்த வேலைலாம் செய்யறதுக்கு நான் இங்கே வரல அப்படின்னு சொல்றா. 2 பேருக்குமே பயங்கரமாக சண்டை வருது. ஹீரோயினை எதிர்த்து எதிர்த்து பேசுறா. நீ இந்த தண்ணிக்கான எடுத்து போடல அப்படின்னா வேலையை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறா. அதனால ஹீரோயினும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளா. தண்ணிக்கான தூக்க முடியாம கீழே போட்டுடுறா. அவ்வளவுதான், சும்மா விடுவாளா. அதுக்கு மேல ராஜேஷி பலார்னு கண்ணத்திலேயே ஒண்ணு விட்டுடுறா ஹீரோயினை. வேற வழியே இல்லை, மறுபடியும் அந்த தண்ணி கேனை நம்ம தான் போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தண்ணி கேனை எடுக்கிறா. அப்பவும் மறுபடியும் கீழே விட்டுடுறா. ஆனா ஹீரோ வந்து தண்ணி கேனை பிடிச்சிடுறான். ஆனா ஃபுல் தண்ணி இருக்க கேனை உலகத்துல யாரால இந்த மாதிரி பிடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. அடுப்பான ஹீரோ என்ன பண்றான்னா, டீம் லீடர் கண்ணத்திலே பலான்னு ஒன்று விடுறான். நீ வந்து இங்க எல்லாரையும் வேலை வாங்குறத பாத்துக்கிற, சரி ஓகே எல்லாரையும் வேலை வாங்குற ஓகே, அதுக்குன்னு சொல்லிட்டு யாரும் உனக்கு அடிமை இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஐயோ சார், இல்லை சார், ஜஸ்ட்டு இந்த வேலையை தான் நான் செய்ய சொன்னேன், அதுக்கே அவன் முடியலன்னு சொல்லி போய் சொல்கிறான். அதனால தான் நான் வந்து அவளை நீ தான் பண்ணி ஆகணும்னு சொன்னேன் சார் அப்படின்னு சொல்கிறா. அவள் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட கேட்குறான், என்ன ஆச்சு உனக்கு, கை இன்னும் எதனால வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ மேலே தான் செம காண்டில் இருக்கா. எல்லாம் ஒரு நாயால அப்படின்னு சொல்கிறானது. நாயாலையா, நாயால தான் உனக்கு கையில் அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லி இவன் வேற ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல, ஹீரோயினுக்கு நாய் துரத்தி துரத்தி கடிச்சிடுச்சோ, அதில் கீழே விழுந்ததில் இவளுக்கு கை உடஞ்சிடுச்சோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். கடுப்பானவன் வேக வேகமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இவன் இப்போதான் அக்கறையாக விசாரிச்சுக்கிட்டு இருந்தான், இன்னும் கரண்ட் போன மாதிரி டக்குன்னு போகிறானே அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அப்போதான் ஆர்டர் கொடுத்த மோதிரம் வந்துருச்சு சார் அப்படின்னு செக்ரட்டரி எடுத்துன்னு வந்து கொடுக்குறானா. இது அப்படியே சேஃபாக வைய, இது வந்து இப்போதைக்கு யூஸ் ஆகாது, அவள் கிடையாது, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, மறுபடியும் வந்து அவளை தேட ஆரம்பி அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை லிஃப்ட் ஹேண்டை பார்க்குறா. இவ வந்து குட் மார்னிங் சொல்றதும் அவன் காதலியே கேட்காத மாதிரி அங்கேருந்து போயிடுறான். அதை பார்த்த உடனே இன்னும் காண்டாயிடுது இவளுக்கு. என்ன இவன் நம்ம என்னவோ மோசமான பொண்ணுன்ற மாதிரி நம்ம கிட்ட இவ்வளோ அவாய்ட் பண்ணி நடந்துக்கிறானே அப்படின்னு பார்க்குறா. பின்னாடி வந்து செக்ரட்டரி இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இப்போதான் ஒரு விஷயத்த சொல்கிறான். அவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல காது கேட்காம போயிடுச்சு, ஸோ வந்து அவருக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் தான் தெரியுது அவன் எந்த நேரமும் ஒரு இயர்ஃபோனை போட்டுக்கிட்டே இருப்பான், அதனால தான் அவனால் கேட்க முடியும் போல அப்படின்னு சொல்லி இப்போதான் ஹீரோயினுக்கு புரியுது. ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஒரு புது ப்ராஜெக்ட் அவளே ரெடி பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் டீம் லீடர் கிட்ட காட்டுறா. டீம் லீடர் அது மோசியும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ப்ராஜெக்டை நான் கொடுத்தேன்னா கண்டிப்பாக வந்து என்னை விடவும் இவ்வளோதான் பெட்டர்னு நினைப்பாங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் கைக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, இது கேவலமாக இருக்குது, இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி கடாசிடுறா. ஆனால் ஹீரோயின் கொடுத்தாப்ப அங்கே ஒரு ட்விஸ்ட். அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நேரா ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்டே போயிடுறா. இதை வந்து கண்டிப்பா அந்த டீம் லீடர் எதிர்பார்த்திருக்க மாட்டா. நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்கேன், அதை நீங்க பாருங்க, பார்த்துட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட கம்பெனிக்காக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து இன்னைக்கு இயர்பட் போடாமே வந்துட்டான், அவளுக்கு காது கேட்கல. அவன் என்ன சொல்றான்னு, கிட்ட வந்து பேசு எனக்கு கேட்கும் அப்படின்னு சொல்றான். கிட்டவா இன்னும் கிட்டவா இன்னும் கிட்டவான்னு சொல்லி சொல்லி ஹீரோயின் ரொம்பவே கிட்ட வந்துடுறா. நம்ம ஹீரோக்குமே வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறான், சே இவ அவளா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு. நான் உங்கள் இயர்பட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி உள்ளே வரானா நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஐயோ சே, சாருக்கு ராங் டைமில் நான் வந்துட்டேன் போல, செம்ம கொலை வெறியாக இருப்பார் சார் இப்போ அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்போதான் ஹீரோ வந்து அந்த ப்ராஜெக்டை வாங்கி பார்க்குறான். வாங்கி பார்த்த உடனே ஹீரோக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீயே வா மீட்டிங்க்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீயே அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்கிறான். அதோட மறுநாள் அந்த மீட்டிங்காக நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டலுக்கு போகிறா. அந்த ஹோட்டல் வாசலில் பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட காலேஜில் ஒன்றா படித்த பையன் நின்றுட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே, நீ காலேஜை விடவும் இப்போ ரொம்ப அழகாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி டபுள் மீனிங்லேயே பேசுகிறான். ஹீரோயின் இல்லை நான் வேலை விஷயமா வந்திருக்கேன், நம்ம இன்னொரு நாள் பேசலாம் அப்படின்னு சொல்கிறா. இவன் விடுற மாதிரி தெரியல. ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டேன் நீ மா குரூப்ஸில் தான் வேலை செய்கிறியாமே, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் வந்துட்டு உன்னை கரெக்ட் பண்ணிட்டான், நீயும் அவனும் பயங்கரமாக ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி பூராவும் பேசிகிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது.
இவ்வளோ வருஷமா நான் உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. எப்போ வந்து நீ என் கூட வருவேன்னு சொல்லு, உனக்கு எவ்வளோ வேணாலும் தரேன். சரி 1 மில்லியன் 2 மில்லியன் சரி 10 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் செம்ம கோவமா எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. கடைசியா நீ ஒன்று மட்டும் சொல்லிட்டு போமா, உனக்கு எவ்வளோ கொடுத்தான்னு சொல்ல, அதை விட நான் 3 மடங்கு அதிகமாக தரேன் அப்படின்னு சொல்கிறானா. உள்ளே போன ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறா. திரும்பி வந்து பலான்னு ஒன்று கண்ணத்துலேயே விடுறா. சைலண்டாக போயிட்டு ஹீரோ கூட மீட்டிங்காக அங்கே உட்காந்துடுறா. உட்காந்த உடனே வந்து நான் ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கான். மறுபடியும் இந்த பொறுக்கி பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா உள்ளே வந்துடுறான். வந்த உடனே பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது, என்னை அடிக்கிறதுக்காகவாவது நீ தொட்டல, அதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சும்மா இல்லாமல் பயங்கரமாக ஹீரோயினை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், பயங்கரமாக புள்ளி பண்ணுறான். இதெல்லாம் ஹீரோவும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அது மட்டும் இல்லைங்க, இப்போ தான் வந்து தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் சீனில் இவனுக்காக தான் டப்பால போட்டு ஹீரோயினை அவனுங்க கிட்னாப் பண்ணியிருப்பானுங்க. ஹீரோவும் ரொம்ப நேரமாக பொறுமையாக பார்த்துட்டான். அவன் சைலண்டாகிற பாடே கிடையாது. அதனால இவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஹீரோயினை பிடிச்சி இழுத்து அவன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். ஃபர்ஸ்ட்டுமா இதெல்லாம் ரொம்ப டூ மச், ஏதோ காசு கொடுத்தோமா ஒரு நாள் என்ஜாய் பண்ணோமா அப்படின்னு இருக்கணும், விட்டுட்டு நீங்கள் என்னவோ அவளோட சொந்த புருஷன் மாதிரியும் இல்லை லவ்வர் மாதிரியும் இல்லைனா வந்து அவள் உங்கள் ஆள் மாதிரியும் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ உடனே ஹீரோ கேண்ட் ஆயிட்டான். ஆமாம் அவள் என்னோட ஆள் தான் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், இவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆயிடுது. ஓகே இன்னைக்கு எல்லாம் ஓகே, அவர் உன்னை பார்த்துக்குவாருன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நாளன்னைக்கு எல்லாம் நீ வந்து தனியாக உங்கள் வீட்டுக்கு வரணும் போகணும், ஆஃபீஸ்க்கு போகணும் வரணும், அப்போ உனக்கு என்ன வேணாலும் எங்கே வேணாலும் நடக்கலாம் இல்லையா, அப்போ வந்து உன்னை யார் காப்பாற்றுவா, இவர் அவரோட வீட்டில் ஜாலியாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறானா. நம்ம ஹீரோ அப்படியாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பலகன்னு ஒன்று கண்ணத்துலேயே வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனை பிடிச்சி அப்படியே அந்த டேபிள்லேயே ஒரு முட்டை முட்டுறான். இதுக்கப்புறமா இவ பக்கத்தில் நீங்கள் யாருன்னா வந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கூட உங்கள் யாரையும் நான் உயிரோடே விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். மா நீ பார்க்கறதுக்கு அம்பி மாதிரி இருக்கு, பட் ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் அந்நியன் வேலையாக இருக்கு, போதுண்டா என்னை விட்டுடா அப்படின்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்குமே நடந்த எல்லாம் ரொம்ப அசிங்கமாக போயிடுதா. அதனால மன்னிப்பு கேட்டுட்டு வேக வேகமாக அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அட்டன் பண்ண மீட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அந்த ப்ராஜெக்டை வந்து கம்பெனிக்கே கொடுத்துட்டாங்க. ஹீரோயினை வந்துட்டு பயங்கரமா நம்ம செக்ரட்டரி பாராட்டிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டா நம்ம டீம் லீடருக்கு எப்படி இருக்கும், இதோ இப்படி இருக்கும். அவ்வளவுதான், அவளுக்கு பயங்கரமா வயிற்றுச்சல் தாங்க முடியாம போயிடுது. இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நேரா போறா. வேக வேகமா ஹீரோ கிட்ட போயிட்டு, சரி எனக்கு வந்து கொஞ்ச நாளாவே வந்து ஒரு விஷயம் உறுத்துக்கிட்டே இருக்கு, டைரக்டா உங்ககிட்டே கேட்டுலான்னு வந்துட்டேன். நம்ம ஹீரோயின் வந்த விஷயத்துல இருந்து நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் அட்டன் பண்ணுற எல்லா மீட்டிங்கும் சக்ஸஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவளால் நிறைய ப்ராஜெக்டும் வருது. இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு காரணம் இருக்குது. அவளுக்கு யாரும் எல்லா இடத்துலையும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவளை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த விஷயம்லாம் நடக்குது. அவளுக்கு ஒன்றும் டேலண்ட் எல்லாம் சொந்தமாக கிடையாது அப்படின்னு சொல்கிறா. நீ எதை வச்சுமா சொல்கிற, யார் அவளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறான்னு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, வேறு யாரும் இல்லை சார், நான் இதை சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களோட செக்ரட்டரி தான் சார், அவளுக்கும் இவனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது, அவங்க 2 பேரும் வந்து கள்ள தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஹீரோவே ஷாக் ஆகிடுறான். அப்பதான் கீழே உட்காந்து இந்த செக்ரட்டரி கஷ்டப்பட்டு எழுந்துக்கிறாரு. என்னது நானா, எனக்கும் அவளுக்கும் கள்ள தொடர்பா, அட பாவீங்களா, எனக்கு இன்னும் ஒரு கல்யாணம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே என்னை வந்து இப்படி ஆக்கி என் பேரெல்லாம் அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ வேணும்னே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உன்னை நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவன் ஐயோ சார் நீங்கள் தானே சார் எல்லாம் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவே என்ன சொல்கிறான்னா, அவளை இவ்வளோ நாளும் ரெக்கமெண்ட் பண்ணதெல்லாம் நான் தான் என்னோட செக்ரட்டரி கிட்ட சொல்லி இதெல்லாம் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், இவளுக்கு இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதே நேரத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக ஒரு கிஃப்டை கொடுக்குறான். அது என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு அவனும் காரில் வந்து திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா ஒரு வாட்டர் கப் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி அதில் எழுதி வச்சிருக்கா. இந்த டீம் லீடர் இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு பொண்ணுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறா. ரொம்ப நாளா ஹீரோவும் செக்ரட்டரியும் சேர்ந்து இந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு கை உடஞ்சிருக்கணும், அவள் இந்த காலேஜில் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. இதை எல்லாத்தையும் நீ வந்து கொண்டு போயிட்டு நேராக ஹீரோ கிட்ட இது நான் தான் சொன்னினா அவன் கண்டிப்பாக நம்புவான். நம்புறது மட்டும் இல்லாமல் அவன் அந்த பொண்ணு மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கான். அது எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவன் அந்த அளவுக்கு அவளை பார்த்துப்பான். நீ எனக்காக இதை பண்ணு, நீ அவனோட இடத்துக்கு மட்டும் போயிட்ட அப்படின்னா நீ வந்து
வந்து ஹீரோயினை வேலையை விட்டு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாளா. இவளுக்கு பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இவளோட பேர் வந்து ஏமி. வேண்டாம் வேண்டாம், நான் வேலையே இல்லாமல் இருந்தாலும் சரி, நான் ஜெயிலுக்கு போகணுமா இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க என்ன பொண்ணு தேடுறாங்க அப்படின்றது அவங்களுக்கே இன்னும் தெரியல. அதனால கவலைப்படாத, நீ ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்ட. ஒரே ஒரு விஷயம் நல்லா எனக்கு தெரியும், அந்த பொண்ணு வந்து ஹீரோவோட உயிரை காப்பாற்றிருக்கா. அதனால அந்த பொண்ணுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான். இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே இந்த ஏமின்ற பொண்ணுமே ஓகேன்னு ஒத்துக்கிறா. இப்போதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பஸ்லேருந்து இறங்கும் போது ஒருத்தர் தள்ளி விட்டுடுறாரு. அவள் கீழே விழுந்துடுறா. கீழே வந்து அவளுக்கு 2 கையிலையும் நல்லா அடிபட்டுடுது. அந்த டைமுக்கு கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு கொடையோட வரான். பஸ்ஸை இவன் வந்து கார்லேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் போல. ஹீரோயினை அப்படியே தூக்கினபடியும் அவனோட வீட்டுக்கு கொண்டு போயிடுறான். அடிப்பட்ட இடத்தெல்லாம் மருந்து போட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக ஹீரோயினோட அம்மா கால் பண்ணிடுறாங்க. அவங்க எங்கடி இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அந்த டைமுக்கு இவன் வந்து போய் சொல்கிறா, இல்லைம்மா நான் என் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கேன், நீ கொஞ்சம் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, நான் வந்துடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நைட்டு நான் இங்கே தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ என்ன கேட்குறான்னா, நான் உன்னை எதனா பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறியா, இல்லை நீ என்ன எதனா பண்ணிடுவியா, உண்மையை சொல்லு, உன் மனசில் தான் அந்த மாதிரி என்ன எதனா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு இருக்கான். இவன் என்னடா கிட்ட வரானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கே பயமாயிடுது. எந்த நேரமும் தப்பாவே நினைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தலைகாணியை எடுத்துக்கிட்டு நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். காலையில் ஹீரோ எழுந்துக்கிறதுக்குள்ளே எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எஸ்கேப் ஆக பார்க்குறாளா. அந்த டைமுக்கு ஹீரோ வந்துடுறான். வந்த உடனே அப்படியே சட்டையை பிடிச்சி நிறுத்துறான். மரியாதையாக டிஃபனை சாப்பிட்டுட்டு கிளம்பு, அதுக்குள்ளே ஓடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். போதும் சாப்பிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ சாப்பிட்டல, இங்கேயே ரெஸ்ட் எடு, 2 நாளுக்கு லீவ் எடுத்து நல்லா ரெஸ்ட் எடு, உன் கையில் அடிபட்டிருக்கு, அதனால எப்படியும் உன்னால் சரியாக வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே ஹீரோயின், இல்லை நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்கிறா. உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும், நான் நர்ஸுக்கு பே பண்ணி அவங்கள பார்த்துக்கவும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன இவன் நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கானே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வருது ஹீரோ மேலே. நடந்த எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா. அப்போ அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, கண்டிப்பாக அவன் உன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கான். இது பாரு, நீ நாடகம்லாம் பார்த்ததே இல்லையா, இந்த மாதிரி பெரிய பெரிய சிஇஓலாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அழகான சின்ன பொண்ணுங்களா கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்லேயே அடைச்சி வச்சு பயங்கரமாக செக்ஸ் டார்ச்சர் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீ பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு பயமாயிடுது. என்னடி சொல்கிற, இவனும் வந்து என்னை அடைச்சி வச்சு இனிமேல் இங்கே செக்ஸ் டார்ச்சர் பண்ணுவானா, என்னை வெளியிலேயே போக விட மாட்டானா, என்னை டெய்லி நைட்டு தொந்தரவு பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ தான் கரெக்டாக ஹீரோ எதையும் மறந்துட்டு போயிட்டான், அதனால எடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப வரானா. இவ பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுறா. அடிச்சு, உண்மையாகவே நீங்களாம் பொம்பளைங்களோ இல்லையா, நீங்கள் பேசுகிறதும் இதே மாதிரி இருக்குது, நீங்கள் பார்க்குற நாடகமும் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டா பேசிட்டு அங்கேருந்து ஹீரோ போயிடுறான். ஐயோ எல்லாத்தையும் கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ரொம்ப மான மரியாதைலாம் போயிடுது. அதோட நைட்டு ஹீரோ வரும்போது ஹீரோயின் வந்து உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் வேற நைட் ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்து வேலை பார்க்குறாளா. ஐயோ இவன் வேற வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கொஞ்சம் பயமாக பதட்டமாயிடுது. வந்தவன் நேராக வந்து செவரு திறந்துக்கிட்டு உள்ளே போகிறான். என்ன இவன் கதுவே இல்லாத எடுத்து திறந்துக்கிட்டு உள்ளே போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு டவுட் ஆயிடுது. ஐயோ கன்ஃபார்மாக இவன் ஒரு பெரிய கிட்னாப்பராக தான் இருப்பான், அங்கே நிறைய பொண்ணுங்களை அடைச்சி வச்சிருப்பானா இல்லை டெட் பாடி வச்சிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கரமாக குழப்பமாக இருக்குது. நமக்கு என்ன ஆனாலும் சரி, உள்ள எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் சரி, அவங்கள காப்பாற்றியே ஆகணும், கண்டிப்பாக வந்து நாளைக்கு டிவி பூரா நம்ம தான் வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த கதவை எப்படி திறக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. கண்டுபிடிச்சிடறா, கதவையும் திறந்துடுறா. தெறிக்க கொண்டுகிட்டு இருப்பானோ அப்படின்னு சத்தமே போடாமல் உள்ளே போய் எட்டி பார்க்குறா. பார்த்தா அவன் டப்பில் உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்கான். அது பாத்ரூம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறா. இவனுமே கண்ணை முடிச்சு பார்த்துடுறான். சாரி, உண்மையாகவே வந்து இது பாத்ரூம்னு எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் பெட்ரூம் அந்த வந்திருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை அப்படியும் நான் சொல்ல வரல, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, தெரியாமல் நான் வந்துட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு உளறிட்டு இருக்கா. அதோட அவ்வளோதான் ஹீரோவே எழுந்து வந்துடுறான். வந்துட்டு அவளை வெளியில் போக விட மாட்டான். இதை பாரு, உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா நீ அடுத்தவங்க எல்லாரையும் தப்பாக நினைக்கிற, ஆனால் உண்மையாக டர்ட்டி மைண்டே நீ தான். குளிச்சுக்கிட்டு இருக்கான், ஆம்பளை குளிச்சுக்கிட்டு இருக்கான், பாத்ரூம் உள்ள வந்து எட்டி வேற பார்க்குற, என்னது இது, ஏன் இவ்வளோ மோசமாக இருக்க, நீ தான் அப்பனா என்ன ஏதோ பண்ணுறதுக்காக வந்திருக்க, வேணும்னு இந்த செக்ஸியான ஒரு நைட்டி எதுக்கு நீ போட்டிருக்க அப்படின்னு கேட்குறான். நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை, இது ஒன்று தான் என்கிட்ட இருந்தது, அதனால தான் இதை போட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ நீ வந்து என்னை பொம்பளை பொறுக்கின்னு தானே சொல்லுவேன், இன்னைக்கு பொம்பளை பொறுக்கி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு பண்ணி
காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ வேணாம் வேணாம், நான் தெரியாமல் சொல்லிட்டேன், உண்மையாகவே நான் ஒத்துக்கிறேன், நான் தான் பொறுக்கி அப்படின்னு சொல்கிறா. சரி சரி பதறாத மாதிரி எதையோ வெளியில் போ, என்னை நிம்மதியாக குளிக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆகிறது போயிடுறான். அதோட மறுநாள் செக்ரட்டரி வந்து சொல்கிறான், சார் நான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு சந்தோஷம். உண்மையாவா கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் இந்த ஏமி இருக்கா இல்லையா, அவ தான் வரா. அவ வந்த உடனே ஹீரோ பயங்கர சந்தோஷத்துல அவளை போய் தொடுறானா. தொடும் போதே கை வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை போடுறா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன் உன் கை சரியா ஆகாதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு லைஃப் லாங் வலி இருக்கும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றா. இன்னும் இவனுக்கு ரொம்ப இறக்கமாயிடுது. இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னை லைஃப் லாங் நான் வந்து பார்த்துப்பேன், பத்திரமா பார்த்துப்பேன், உனக்கு என்ன வேணுமோ செய்வேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், இல்லை என்னை காப்பாற்ற போக தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் குற்ற உணர்வில் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். அடுத்த சீன்லேயே அவளுக்கு ஒரு பங்களாவே வாங்கி கொடுத்துட்றான். இனிமேல் நீ இங்கே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி தான் கூட்டிகிட்டு போகிறான் அந்த பங்களாவுக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கு வாயை பொழுந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் செக்ரட்டரி என்ன சொல்கிறான்னா, அவர் ரொம்ப வருஷமாக உங்களை தேடிக்கிட்டு இருக்காரு, என்னைக்கு அந்த விஷயம் நடந்ததோ அன்னையிலேருந்து உங்களை தேடுறாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானா. இவ அந்த பங்களாவையே பார்த்துக்கிட்டு இருக்கா வாயை பொழுந்து. இந்த உலகத்திலேயே வந்து 2 பேர்கிட்ட இருக்க கிஃப்ட் வந்து உங்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த கிஃப்ட் உங்கள் கைக்கு வந்த உடனே உலகத்தில் 3வது பர்சனே நீங்கள் தான் அதை வச்சுருக்கிறது. அதோட ரேட்டே 100 மில்லியன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறானா. அதெல்லாம் கேட்ட உடனே அவளுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த மோதிரத்தை பற்றி தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபோன் பண்ணி டீம் லீடர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. அப்போ தான் டீம் லீடர் வந்துட்டு ஹீரோ என்ன சீக்கிரமாக ஒழிச்சு கட்டலைன்னா கண்டிப்பாக அவன் உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறா. எவ்வளோ சீக்கிரம் அவளை ஒழிச்சு கட்டுறேன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்கிறா அவளும் ஏமியும். மறுநாள் ஆஃபீஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ஏமி என்ன பண்ணுறான்னா ஹீரோக்காக குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சமாக ஜெலஸ் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவனோட ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு ஹீரோயினை செக்யூரிட்டி கேமராலேயே பார்த்துக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. கரெக்டாக அந்த டைமுக்கு செக்யூரிட்டி வேற வரான். அவனு அதை பார்த்துடுறான். என்ன சார் எல்லாரும் வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். நைட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உன்னை ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணுறேன், வா ஏன் நானே உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இல்லை அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் என்ன வந்து கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் தப்பாக தான் நினைப்பாங்க எப்போவுமே அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவளுக்கு மனசுக்குள்ளே இப்போ ஏமி வந்துட்டா இல்லையா, அதனால இவ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக ஏமி கால் பண்ணுறா. கால் பண்ண உடனேயே வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் நீங்கள் வர முடியுமா அப்படின்னு ஹீரோவை கூப்பிடுறா. நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இங்கேருந்து கிளம்பிடுறான். ஆட பாவி இப்படி மாறிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் கஷ்டமா இருக்கு. இங்கே வந்தால் எனக்கு தலை வலிக்குது, தலை சுற்றுது, கழுத்து சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத சீனை போடுறா. உடனே ஹீரோ வந்துட்டு டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நாம் வந்து மாத்திரை எதனா போட்டாவே சரியாயிடும், ஜஸ்ட்டு நீங்கள் என் கூட இருப்பீங்களா அப்படின்னு நினச்சி தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது இவ என்ன பண்ணுறான்னா அப்படியே ஹீரோ கை வச்சு தடவுறா. ஹீரோ என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இல்லை தெரியாமல் கைப்பட்டுடுச்சு, என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. உனக்கு உடம்பு சரியில்லை, ஃபர்ஸ்ட் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அதோட மறுநாள் மறுபடியும் ஹீரோக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்து தரா. அப்ப ஹீரோயினை பார்த்த உடனே தற்செயலா பார்த்துட்டு, உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, நம்ம 2 பேரும் வந்து மிடில் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சுமே, நான் தான் டி அவடி இவடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரையும் சொல்லிட்டு பொய்யாதான் இன்ட்ரடியூஸ் ஆகிறா. ஹீரோயின் எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லையே, உங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு வேற சொல்றா. கம்பல் பண்ணி ஹீரோயினை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அதான் மாளிகை வாங்கி கொடுத்துருக்கான் இல்லையா அவன், அந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போயிட்டு இது ஹீரோ வாங்கி கொடுத்ததுதான், அவனுக்கும் எனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது அப்படி இப்படின்னு போய் சொல்றா. ஹீரோயினுக்கு ஷாக்கு, என்னது கல்யாணமா அப்படின்னு. ஆமா நான் அவரோட ஃபியான்சி, வீட்டிலலாம் எல்லாரும் சேர்ந்துதான் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு வேற கதை விடுறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே என்ன சொல்றா அப்படின்னா, இப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு இல்லையா, இதுக்கப்புறமா என் புருஷன் பக்கத்துல இருந்து தள்ளி நில்லு, இதுக்கப்புறமும் அவன் பக்கத்துல நீ சுத்திக்கிட்டு இருக்க, அவன் கிட்ட நீ இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஏதாவது அப்படின்னு எனக்கு தெரிய வந்ததுன்னா உன்னை உயிரோடைய விட மாட்டேன், உன்னையும் உங்க அம்மாவையும் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு மிரட்டுறா. உடனே ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவனுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, நீ அதான் இதெல்லாம் கற்பனை பண்ணி பேசுற அப்படின்னு சொல்லும் போது, ஏன் தெரியாது, மொத்த ஆஃபீஸுக்கும் தெரியும், ஏன் இந்த மொத்த ஏரியாவுக்கும் தெரியும், நீயும் அவனும் வந்துட்டு 2 பேரும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் தான் எல்லாத்துக்கும் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றானே அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. மேலேயும் உன்னை சும்மா விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அதுக்கு மதிப்பே இல்லாம போயிடும், நீ வந்து என்ன அனுபவிக்கணும்
வேணுமோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு எல்லாரும் அடிக்கிறாளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏமி என்ன பண்றான்னா ஒரு பாட்டில ஹீரோயின் முன்னாடி ஓடிக்கிறா. அந்த கண்ணாடி துகள்லயே வந்து ஹீரோயினோட கையை வச்சு அழுத்துறாளுங்க. என்னடி இப்படி எல்லாமாடி பண்ணுவீங்க? கடுப்பான ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஏமிய பலான்னு கண்ணத்துல ஒண்ணு விடுறா. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் ஏமிய அடிச்சுட்டா. என்ன நடந்ததுங்க, எதுக்காக நீ ஏமி அடிச்சா அப்படின்னு ஹீரோயினை கேட்கும் போது அவ தான் முதல்ல என்ன அடிச்சா அப்படின்னு சொல்றேன். உன்னை அடிச்சாங்களா, எதுக்காக உன்னை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்பதான் இந்த புழுகுன மூட்டை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா என்னோட நெக்லஸ் அவ திருடிட்டா. வைர நெக்லஸ் நீ எனக்கு வாங்கி கொடுத்த பத்தியா, அந்த நெக்லஸை திருடிட்டா. நானே கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன், ஆனா அவ திருடிட்டா. எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்டி இப்படி பண்ணேன்னு கேட்டா என்னையே இவ அடிக்கிறா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இந்த மாதிரி திருட்டு பழியெல்லாம் யார் மேலே போடக்கூடாது அப்படின்னு சொல்றான். நகை இந்த பேக்ல இருக்கு, நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பேக்கை எடுத்து கொடுக்கும் போது ஹீரோ பாக்குறான். பார்த்தா உண்மையாவே ஒரு நெக்லஸ் அதுக்குள்ள இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கு ஹீரோ கூட அவளை நம்பல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கஷ்டமாயிடுது. அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து போயிடுறா. கையில் ஹீரோயினுக்கு வேற அடிபட்டுருச்சு இல்லையா, அதனால அவளுக்கு ரத்தமாக போயிட்டு இருக்கு. இவளுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடுது. கரெக்டாக அந்த டைமுக்கு யார் வர அப்படின்னு பார்த்தா இவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இவ பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கானே, அந்த பொறிக்கு பையன் தான் வரான். பாரு டார்லிங், உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா நீ என்னை அடித்தாலும் பிடிச்சாலும் என்ன பண்ணாலும் சரி, நான் தான் உனக்காக வந்து நிற்பேன். வா, நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு இப்போதான் வந்து ஹீரோயின் கையில் அடிபட்டிருந்தது ஞாபகம் வருது. அதனால உடனே அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுந்து கிளம்ப போகிறான். அந்த டைமுக்கு கையை பிடிச்சிக்கிறா. எனக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. வேற வழியே இல்லாமல் ஹீரோ அங்கேயே உட்காந்துடுறா. திரும்ப மறுபடியும் இப்போதான் ஹீரோ என்ன காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு பார்க்குறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஹீரோ வந்து அவனோட செக்ரட்டரியை ஹீரோயின் பின்னாடியே அனுப்பி வச்சிருக்கான். செக்ரட்டரியை பார்த்த உடனே பயந்துடுறான். ஹீரோயின் எங்கே போனாலும் இவன் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு நம்ம செக்ரட்டரி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. செக்ரட்டரி மறுநாள் என்ன சொல்றான் அப்படின்னா, சார் எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்குமே அதுதான் தோணுது. நீ அங்கே இருக்க எல்லா வேலைக்காரங்க கிட்டேயும் தனித்தனியாக விசாரி அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயினே வந்துட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. அவள் வந்த உடனே என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னை வேலையை விட்டு நீங்கள் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் திருடினன்றதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா நான் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் இவன் கட்டெல்லாம் போட்டிருக்கதை பார்க்குறான். இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இவன் வந்து என்ன சொல்கிறானா, இது பார், நான் உன்னை வேலையை விட்டு எடுக்க போகிறேன்னு நான் சொல்லவே இல்லையே, நீ ஏன் அந்த முடிவுக்கு வர? நான் வந்து என்னோட செக்ரட்டரி இந்த கேஸை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கேன். யார் என்ன தப்பு பண்ணா அப்படின்றது எனக்குமே தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, எனக்காக டைம் கொடு அப்படின்னு கேட்குறான். நைட்டு ஹீரோயின் வந்துட்டு எங்கேயோ போறா, எங்கே போறா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பின்னாடியே போய் பார்க்குறான். பார்த்தா அந்த போரிக்கு பையன் இருக்கான் இல்லையா, அவனோட காரில் ஏறி போறா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு செம்ம ஆத்திரம். இவன் கூட எதுக்கு இவ போறா அப்படின்னு. அதோட வீட்டுக்கு வந்து ஹீரோ வந்து பயங்கரமாக குடிக்க ஆரம்பிச்சிடறான். செக்ரட்டரி எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த பொறுக்கி பையன் அவளுக்கு ரேட் என்னன்னு கேட்டான். அவன் கூட போயிருக்கா அப்படின்னு சொல்லும் போது அப்படியெல்லாம் இல்லை சார், எனக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனார், அதுக்காக இன்னைக்கு அவருக்கு டின்னர் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் அவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இவனுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாகுது. இருந்தாலும் அவன் கூட போகலாமா, அவன் அவளை எதுனா பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லி இவன் கோவப்படுறான். அதே நேரத்துக்கு இங்கே ஹீரோன்னு அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த டின்னரோட வந்து எல்லாத்தையும் முடிச்சு போகும், தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்னை தொல்லை பண்ணாது அப்படின்னு சொல்லும் போது ஓகே, நான் அப்போனா நம்ம ரெண்டு பேரும் கடைசியாக ஒரு ட்ரிங்க் குடிப்போம் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்துலயே பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபுல் போதையில் இருக்கா, எதையோ கலந்து கொடுத்துட்டான் போல. அவன் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக கிட்ட வந்துகிட்டே இருக்கானா. ஹீரோயின் மரியாதையை தள்ளி போயிடு, தயவு செஞ்சு வந்து என் பக்கத்துல வராத அப்படின்னு சொல்றா. போதையில கூட வந்துட்டு நான் உன் பக்கத்துல வர்றது கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்கறான். அப்படியே லவ் மூட்ல பாட்டு பாடிக்கிட்டே இருக்கானா. கரெக்டா ஹீரோ வந்துடுறான். வந்த உடனே எட்டி மிதி மிதி மிதின்னு அவனை மிதிக்கிறான். ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், அவ பக்கத்துல கூட நீ வரக்கூடாது, அவளை நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு. எப்படிடா உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதுக்கு தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறான். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிடு, இல்லைன்னா இப்பவே நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லும் போது போதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடிடுறான். ஆனா ஹீரோ வந்து உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினுக்கு அவன் வந்து ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து கொடுத்துட்டான் போல. ஹீரோயின் ரொம்ப ரொமான்டிக் மூட்ல ஆயிட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடா. அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, இது பாரு, நீ கொஞ்சம் கண்ணை திறந்து நல்லா ஊத்து பாரு, நான் யாருன்னு உனக்கே தெரியும், நீ வந்து கொஞ்சம் தப்பா நடந்துக்கிற அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை.
ஹீரோயினே வந்துட்டு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அடியே கொஞ்சம் சும்மா அருடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னாலும் கேட்க மாட்றா. இவனுமே போதையில இருக்கானே, அதுக்கப்புறம் அவன் மட்டும் என்ன பண்ணுவான், அவ்வளவுதான் 2 பேரும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட மறுநாள் காலையில தான் ஹீரோயின் எழுந்துக்கிறா. எழுந்து பார்த்த உடனே அட பாவி என்னடா பண்ண, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கத்துறா. என்னது நான் உன்னை என்னவோ பண்ணனா, நீதாம்மா என்னென்னவோ பண்ண அப்படின்னு சொல்றா. இருந்தாலுமே நீ எதுக்கும் கவலைப்படாத, இது எல்லாத்துக்குமே முழுசா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்னது ரெஸ்பான்சிபிலிட்டியா, மண்ணாங்கட்டி எழுந்து மரியாதை இங்கேருந்து வெளில போயிடுறா. என் ஆத்தாக்காரிக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன இப்பவே அவ்வளோதான் உப்பு கண்டம் போட்டுருவா அப்படின்னு கதற ஆரம்பிச்சிடுறா ஹீரோயின். ஹீரோ கரெக்டாக ரூமை விட்டு வெளியில் போகிறானா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தா அங்கே ஒரு ரூமாக கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கடி இருக்கேன்னு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட மொபைலில் இவங்க ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க போல். அதனால தான் இவங்க ஒரு வாட்டியும் ஹீரோயின் என்னென்னலாம் பண்ணுறா எங்கெல்லாம் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஐயோ நம்ம எப்படா தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அதே நேரத்துக்கு செக்ரட்டரி இப்போ தான் சொல்கிறான், சார் அதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி தான் சார், அந்த நகையை மேடம் திருடல, அங்கே ஒரு வேலைக்கார பொம்பளை தான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. வேற வழியே இல்லை, கீழே விழுந்து கை கால் உடைஞ்சாலும் பரவாயில்ல, அம்மா கிட்ட மாட்டி மொத்த உயிரும் போகாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது மாடியிலேருந்து குதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜன்னலை திறக்கிறா. கரெக்டாக ஹீரோ அந்த டைமுக்கு அப்போ தான் அங்கே கிராஸ் பண்ணுறான். கரெக்டாக நம்ம ஹீரோட கையிலேயே விழுந்துடுறா. இறங்குறதுக்கு கூட இப்போ டைம் கிடையாது, தயவு செஞ்சு என்னை அப்படியே இங்கேருந்து கொண்டு போயிடு, எங்கள் அம்மா வந்துட்டாங்க, என்னை உண்டிலன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை கொண்டு போய் தனியான ஒரு இடத்துல பேசுகிறான். நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் நினச்ச மாதிரி தான் நீ அதை பண்ணலை, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும், என் கண் எதுக்கு நீ அவளை அடிச்சுட்ட, அவள் என் உயிரியை காப்பாற்றிருக்கா, அவள் மட்டும் இல்லைன்னா நான் இந்த உலகத்தில் இந்நேரம் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு டைம் ஆச்சு, எங்கள் அம்மா தேடுவாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறா. போகிற நேரத்துக்கு கரெக்டாக ஹீரோ நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இவ தான் அவளை ஃபியான்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா இல்லையா, உங்களுக்காக உங்கள் ஃபியான்சி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தயவு செஞ்சு நீங்கள் அவங்க கிட்ட போங்க, அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது, உங்கள் உலகம் வேற ஏன் உலகம் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. ஃபியான்சியா, அது யாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ குழப்பமாக இருக்கான். ஹீரோ நேராக ஹேமி கிட்ட போயிட்டு எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவள் என்ன சொல்கிறான்னா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பயங்கர ஜெலஸ் ஆகிடுச்சு, அவளும் நீங்களும் பயங்கர க்ளோஸாக இருக்கீங்க, நீங்கள் என்னை மறந்துடுவீங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு கஷ்டமாயிடுச்சு, அவளும் உங்களையும் பிரிக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. நீ என் உயிரை காப்பாற்றிருக்க, அதனால இப்போவும் நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் உன்னை விடுறேன், இதுக்கப்புறமா இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே உண்மையாக இப்போ வரைக்கும் புரியல அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நைட்டு ராத்திரி ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி தான். ஹீரோக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவர் மருந்து கூட சாப்பிட மாட்டாரு, தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அங்கே போய் பார்த்தா உண்மையாகவே ஹீரோக்கு உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் அவன் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் போயிட்டேன், இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் அவளை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது இவ என்ன சொல்கிறான்னா, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. இல்லை, அவர் கொஞ்சமாக வர்றதுக்கு தயாராக இல்லை, அவள் மருந்து கூட குடிக்கல, அதுதான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லும் போது இப்போ மருந்தை குடிக்க வச்சுட்டா போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் அவளே அவனுக்கு மருந்தை கொடுக்குறா. பிக் பாஸ்ல சொன்ன மாதிரி இதுக்கு பேர் தான் மருத்துவ முத்தம் போல. மறுநாள் காலையில் ஹீரோ எழுந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். மறுபடியும் ஹீரோயினை கூப்பிடு, எனக்கு மருந்து கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே செக்ரட்டரி, சார் உங்கள் டெம்பரேச்சர்லாம் நல்லா இருக்கு, நீங்களும் நல்லா இருக்கீங்க சார், இதெல்லாம் ரொம்ப டூ மச் அப்படின்னு திட்டிக்கிட்டே ஃபோன் பண்ணுறான். நேரத்திலேயே ஹீரோயினா அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்த உடனே ஆன்னு நெஞ்ச பிடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு டவுட் வந்துடுது. இன்னத்தை கையில் எடுத்த உடனே ஹீரோ ரெடி ஆயிடுறான் மருந்து குடிக்கிறதுக்கு. எல்லாம் புரிஞ்சு போச்சுடா, இப்போ மருந்து குடிக்கணும் அவ்வளோதானே, வா வா நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே பிடிச்சி கதற மொத்த மருந்தையும் அவன் வாயில ஊற்றி விட்டுறான். செக்ரட்டரிக்கு சிரிப்பு தாங்க முடியல. நான் அவங்ககிட்ட பேசணும், தயவு செஞ்சு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இவ கையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போறான். என்னன்னு பார்த்தா அவன் ப்ரப்போஸ் பண்றான் ஹீரோயினுக்கு. எனக்கு எந்த ஃபியான்சியும் கிடையாது, அது மட்டும் இல்லாம அவ என் உயிரை காப்பாத்திருக்கா, அதுக்காக நான் அவளுக்கு நன்றி கடனா இருக்கேன், அவளுக்கு என்ன வேணாலும் செய்வேன், ஆனா எனக்கு என் மனசுல இருக்க ஒரே பொண்ணு நீ தான், நான் உன்னதான் லவ் பண்றேன், தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோ, எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்குமே ஹீரோவை பிடிச்சி தானே இருக்கு, அதனால ஹீரோயினுமே ஓகே சொல்லிடுறா. உண்மையாவே ஓகே சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷம்.
எப்படியோ ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க. இல்லை இன்னும் படம் முடியல, இதில் ஒன்று சேர்ந்துட்டாங்க. சும்மாவே இல்லாமல் இந்த ஏமி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வரா. எதுக்காக நீ வந்து அவன் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்க, நான் தான் வந்து அவன் கூட சுத்தாதன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னும் போது, இதை பார், எங்களோட பர்சனல் விஷயத்தில் நீ தலையிடாத. உன்னை வந்துட்டு அவன் ஜஸ்ட் ஹெல்ப் பண்ண ஒரு பொண்ணாக தான் பார்க்குறான், உனக்காக மற்ற எல்லா விஷயமும் அதுக்காக தான் செய்கிறான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயினோட பேக்ல இருந்து அந்த ரிங்கு கீழே விழுது. அதை பார்த்த உடனே ஐயோ திருடிட்டா, இந்த ரிங்கு எங்கே இருந்ததுன்னு எனக்கு தெரியும், இது ஹீரோவோட வீட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏமி ஹீரோயின் மேலே திட்டு பழி போடுறா. ஆமாம் உண்மைதான், நான் திருடிதான், நான் என்னத்தை திருடணும்னு தெரியணுமா அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக ஹீரோ அப்போ தான் அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இதோ இவனோட இதயத்தை தான் நான் திருடிட்டேன், அதே மாதிரி என்னோட இதயத்தையும் இவன் திருடிட்டான் தெரியுமா, திருப்பி தாடானா தரவே மாட்டுறான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அவன் எதிர்க்கே கட்டி பிடிச்சிக்கிறான். அந்த டீம் லீடருக்கும் இதெல்லாம் பார்த்த உடனே செம்ம காண்டாயிடுது. என்னடா இவங்க பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, நான் ரெண்டு பேருக்குமே சொல்லிட்டேன், இவளும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், யாராவது தேவையில்லாமல் இவகிட்ட பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா எனக்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள்லாம் ரொம்ப என்ன டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். அது மட்டும் இல்லாமல் நீ என்ன, நான் என்னவோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் வந்து உன்னை தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமி கிட்ட சொல்லிடுறான். அதோட நேரம் ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்களா. ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம், அவளுங்க எதிர்க்க வந்து ரொம்ப பெருமையாயிடுச்சு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட லவ்வர்னு சொன்னதில்ல. அதனால வந்துட்டு உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும் ஆமாம் உன்னை எனக்கு மொத்தமாக அவ்வளோவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் இந்த ஏமி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா கம்பல் பண்ணி ஹீரோயினும் ஒரு ஷாப்பிங்க்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறா. என்ன பண்ணுறது, அவர் என்ன தங்கச்சின்னு சொல்லிட்டாரு, என்னதான் இருந்தாலும் இப்போ இனிமேல் நீங்கள் எனக்கு அண்ணி ஆக போகிறீங்கல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கணும், அதனால தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இந்த டீம் லீடர் இருக்கா இல்லையா, அவளும் இவளும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறாளுங்க. கரெக்டாக போரிக்கு பசங்கள்லாம் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணுறானுங்க. அப்போ வந்துட்டு இவ என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நீ ரொம்ப அசிங்கமாக ஓரமா நில்லு, இந்த பொண்ணு மட்டும்தான் வந்து அழகாக இருக்கு அப்படின்னு ஹீரோயினை பற்றி சொல்கிறானா. உடனே ஏமிக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. இது பாருங்க, நீங்கள் என்ன எதுவுமே பண்ணலை அப்படின்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் அசிங்கமாக இருக்கேன், அழகாக இல்லை, அதுவும் இவ்வளோ விட அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க பார், இதுக்கே நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. மரியாதை ஓரமாக போயிடு, இல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்கிறானுங்க. என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு கத்துறா. அவ்வளோதான், ஏமியை போட்டு குமர் கஞ்சி காசிடுறானுங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க வரானுங்க. அந்த டைமுக்கு கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோ வந்த உடனே எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு வேக வேகமாக ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். ஆனால் அதே நேரத்துக்கு கீழே அடிபட்டு ஏமி உட்காந்துக்கிட்டு கிடக்குறா. உண்மையாவே நான் உன் கண்ணுக்கு தெரியலையாடா, இதுக்கே நான் உன்னை சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே உன்னை செம்மையை திட்டிக்கிட்டு இருக்கா. நீ நல்லா இருக்கல்லம்மா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, உனக்கு எங்கேயும் அடியெல்லாம் படலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவ எதிர்க்கே கிஸ் வேற கொடுத்து அங்கேருந்து கிளம்பி ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அப்புறம் தான் டீம் லீடர் இவளும் வந்து மறுபடியும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறா டீம் லீடர் அப்படின்னா, ஆக்சுவலாக ஹீரோவை காப்பாத்தினதே அவதானா, என்ன நம்ம அவளை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் எல்லாமே பிரச்சனை, சீக்கிரமாக அவளை முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அடுத்த சீன்லேயே ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறாங்க. என்னை தூக்கிட்டு போயிட்டு கட்டி போட்டு வச்சுட்டு, மவளே நீ செத்தினா மட்டும் தாண்டி எங்கள் எல்லாருக்குமே நிம்மதி, உன்னால தான் எங்கள் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காளுங்க. உடனே டீம் லீடர் வந்துட்டு, இருடி அவளை நான் தாண்டி கொலை பண்ணுவேன், அவள் தான் வந்துட்டு என்னை ரொம்ப வெறுப்பேற்றிருக்கா, அதனால கண்டிப்பாக இவளை நான் தான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாளுங்க. இவளை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இவ மூஞ்சில தப்பா எழுதணும் இவளை பத்தி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி கெட்ட வார்த்தையில மூஞ்சிலேயே கீறிக்கிட்டு அதை வந்து கோடு போடலான்னு சொல்லிட்டு பிளேடு எடுத்து காட்டுறா. கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நல்ல குடும்பத்துல பிறந்த ஆம்பளைங்க யாரும் பொம்பளைங்களை அடிக்க மாட்டாங்க, ஆனா நான் அப்படி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரெண்டு பேரும் பொழந்து எடுக்கிறா. தான் உன் உயிரையே காப்பாத்துறேன், ஆனா நீ என்னையும் எப்படி நடத்துற பத்தியா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் இல்லைன்னா நீ என்ன உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறா. அதான் செக்ரட்டரி சொல்றாரு, சார் நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டேன், அது மட்டும் இல்லாம மெடிக்கல் செக்அப் எடுத்தாங்க இல்லையா நம்ம ஆஃபீஸ்ல, அதுல பார்க்கும்போது இவளோட கையெல்லாம் நல்லா தான் இருக்கு, கையும் உடையில அப்படின்னும் போது ஐயோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, போலீஸ்ல மட்டும் பிடிச்சி கொடுத்துறாதீங்க அப்படின்னு கெஞ்சுறா.
உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி 2 பேரையும் கூட்டிட்டு போறாரு. அப்போ உடனே ஏமி என்ன பண்ணேன்னா, ஐயோ எனக்கு ஃபிக்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து ஏற்றுக்கிட்டே கிடக்குறா. டீம் லீடரும் ஆமா ஆமா அவளுக்கு ஃபிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா கையோடு நான் டாக்டரையும் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, அவரே வந்து பார்த்து சொல்லிடுவாரு என்னன்னு அப்படின்னு. வாங்க டாக்டர் அப்படின்னு கூப்பிடுறான். ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணாலுமே தெரியாது, அவங்கள நீங்க அறுத்தாலும் தெரியாது, அடிச்சாலும் தெரியாது, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணா கூட வலி தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு பலார்னு அரைஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவளும் எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தாக்கு பிடிக்கிறா. கட்டத்துக்கு மேல அவளால முடியல. ஐயோ உண்மையாவே நீ போலீஸா இல்ல அடியாளாயா, எதுக்காக இந்த அடி அடிக்கிறேன், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறேன், இல்ல நான் ஜெயிலுக்கே ஸ்ட்ரெயிட்டா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது இவனை தான் நம்ம காப்பாத்திருக்கோம் அப்படின்ற விஷயமே. இவ தான் கோபமா இருக்கா இல்லையா, அப்ப உன்னை நான் தான் காப்பாத்தினா அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்ற நீ அப்போ உனக்கு கை வந்துட்டு என்ன காப்பாத்தினால தான் போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையே தெரியுது. ஹீரோயின் போட்டு அடின்னு அடிக்கிறா, எல்லாம் உன்னாலதான் என் கையே போச்சு, தேவையில்லை மரியாதை இங்கிருந்து வெளியில போடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோ அப்பாடா நீ எனக்கு கிடைச்சிட்ட அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். தன்னோட அப்பாவை எவன் கொன்னான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காளோ அவன் கூடயே வந்து கட்டாய கல்யாணம் நடந்தது ஹீரோயினுக்கு அப்படின்னா அவளோட லைஃப் என்ன மாதிரி இருக்கும். ஆனால் ஹீரோ அவங்க அப்பாவை கொன்னானா இல்லையா அப்படின்றது தான் கதை. ஸோ இந்த மூவியை எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பேர் வந்து பைலிங். ஹீரோயின் மட்டும் தனியாக கேம்பிங்க்கு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து அவள் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போவே ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா, எதுக்காகடி தனியாக போயிருக்க, ஒரு உலகத்தில் ஒரு நல்லவன் கூட இல்லை, எல்லாருமே வந்துட்டு எதுனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் தெரியுறாங்க, உனக்கு எதனா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இல்லை நான் ஆக்சுவலி ஒரு தெரப்பியை முடித்தேன், அதனால ரிலாக்ஸாக இப்படி வரலான்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் வந்து இங்கே கேம்பெயினுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதான் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் வந்து மோயுன். அது மட்டும் இல்லாமல் வந்த உடனே ஹீரோயினை அப்படியே வாயை பொத்தி டென்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். யார் ராணி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, கொலை பண்ணுறதுக்காக துரத்திக்கிட்டு வராங்க, அதனால நீயும் நானும் கப்பல் மாதிரி நடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கண்டுக்காமல் இங்கேருந்து போயிடுவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, மரியாதையை வெளியில் போ அப்படின்னு சொல்லும் போது, மரியாதையை இப்போ நீ என்ன ஹனின்னு கூப்பிடு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டுறான். ஹீரோயினும் பயந்து போயிடறா. பயந்துட்டு ஹனி அப்படின்னு அவ பாட்டுன்னு வாய் ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க, அதனால என் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். அடே ஹனின்னு கூப்பிட்டா போயிடுறான் தானடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போதைக்கு என்னால் உடனே போக முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் நினைச்சா மாதிரி வந்துட்டு அந்த ஆளுங்கள்லாம் துரத்திட்டு வந்தவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கா மாதிரி தோணுது. உடனே அவனுங்களும் அந்த இடத்துல இருந்து போயிடுறானுங்க. அவங்கெல்லாம் இங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ நான் கிளம்பிடுவேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உண்மையாகவே நீ ஹனின்னு சொல்லும் போது அப்படியே உன்னோட ஆள் மனசுலேருந்து சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறா. உடனே இவ காண்டாயிர, மரியாதையை இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்கிறா. உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எப்போனாலும் வந்து என்கிட்ட கேளு, நான் உனக்காக செய்வேன், ஏன்னா நீ என்னோட உயிரையே காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்கிறான். அவனோட மோதிரம் ஒன்றத்தையும் இவ கையில் கொடுத்துட்டு, நீ வந்து டிராகன் சிட்டிக்கு வந்த அப்படின்னா எப்போனாலும் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறா. அடியே நீ சொன்ன மாதிரி நடந்துடுச்சுடி, நீ சொன்ன அதே மாதிரி எவனோ ஒருத்தன் வந்து என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறா. அதோட நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களை பற்றி ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளாம், நைட்டு நீங்கள் அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு பரவாயில்லையே, நம்மளை பற்றி அவளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவு தைரியம் இருக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளேயே செக்ரட்டரியும் வந்து நம்ம ஹீரோயினை பற்றி எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சொல்கிறான். அவங்களோட ஃபேமிலியே வந்து ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்குது. இவ வந்துட்டு அவங்க சித்தப்பா சித்தி கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவங்க சித்தப்பா சித்திக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து இவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போவும் வந்துட்டு பார்ட் டைம் வேலைக்கு போய் அவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் நம்ம ஹீரோவோட கசினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அம்மா உங்களுக்காக 30 பொண்ணை பார்த்து வச்சுருக்காங்க, வேறு வழியே இல்லை, நீங்கள் போய் அந்த பொண்ணுங்களை பார்த்து தான் ஆகணும், அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது, எந்த மாதிரி பொண்ணை தான் உனக்கு பிடிக்கும்னா அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கரெக்டாக டெலிவரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த சைடாக கிராஸ் பண்ணி போகிறா. ஹீரோவும் அவளை பார்த்துடுறான்.
வேற வழி இல்லை இல்லையா, அம்மா கூப்பிட்டு அமிச்சா நம்ம ஹீரோ அங்கே போய் தானே ஆகணும். அங்கே வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா ஒரு 5-6 பொண்ணுங்களை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பாருடா கண்ணா, உனக்கு இதில் எந்த பொண்ணு பிடிச்சிருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, மற்ற பொண்ணுங்க எல்லாரையுமே இப்போவே அடித்து விரட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணா வந்து அதோட பயோடேட்டா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு வழிஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்குங்க. அந்த பேப்பர் எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு, எனக்கு இந்த பொண்ணு யாரையும் பிடிக்கல, இவங்க எல்லாரையும் மரியாதை இருந்து வெளியில போக சொல்லு அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோவோட அம்மா செம்ம கொலை வெறி ஆயிடுறாங்க. உங்க அப்பா ஆல்ரெடி வந்து படுத்த படுக்கையா இருக்காரு, அவர் இப்போன்னு இருக்காரு, அதுக்குள்ள கூட நீ கல்யாணம் பண்ணி அவருக்கு நிம்மதியா ஒரு சாவு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் அப்படியா சரி ஓகே, நீ பாப்பாவோட பேரெல்லாம் இழுத்துட்டு வந்துட்டு எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றான். ஆமாப்பா, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோயின் டெலிவரிக்காக வரா. பொண்ணு சூஸ் பண்ண அவ்வளவுதானே, இதோ சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்ச பொண்ணு இந்த பொண்ணு தான், இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றானா. அவ்வளவுதான், எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி பயங்கரமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது, மோ ஃபேமிலியை சேர்ந்த நீ வந்து இந்த மாதிரி ஒரு டெலிவரி கேர்ளை கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ வந்து மோ ஃபேமிலியை சேர்ந்தவன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு செமையா கோவம் வருது. என்னது, நீ மோ ஃபேமிலியை சேர்ந்தவனா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது, நீங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது, நீங்கெல்லாம் மிருகங்க, கண்டிப்பா உன்ன மாதிரி ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் என்ன பண்ணேன், எதுக்காக நீ என் மேல கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினா என்னை விட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் சரி, இப்போதைக்கு நீ எங்கே போனாலும் சரி, கடைசியில் என்கிட்ட தான் வரணும், நான் உன்னை கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவால் தான் ஹீரோயினோட அப்பா இறந்துருக்காரு. அவர் வந்து சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் ஹீரோ என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த இடத்த வந்து அவரை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி இடத்த வாங்கிட்டு இருக்கா. அதனால அவர் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணி செத்துட்டு இருக்காரு. அது கேட்டதுல இருந்து தான் ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மேலேயே வந்து பயங்கர ஆத்திரம். அதான் இவளுக்கு புரிய வருது, அவன் தானாடா நீ அப்படின்னு சொல்லி செம எரிச்சல்ல நின்றுட்டு இருக்கா ஹீரோயின். சும்மாவே கத்துன்னு கத்துவா. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாளா? ஹீரோ தான் வந்து அவங்க அப்பாவோட சாவுக்கு காரணம்னு தெரிஞ்ச உடனேயே உங்களை மாதிரி ஒரு கேவலமான மனுஷங்க வாழற இந்த வீட்டுக்குள்ளே நான் நின்றுக்கிட்டு இருக்கதே தப்பு, டெலிவரி பண்ணுறதுக்கு தான் வந்தேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறா. ஹீரோவோட அம்மாலாம் காட்டு புட்டுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்ததுதான் நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு போயிருப்பா, அவளை போய் கல்யாணம் பண்ணுறேன்னு நின்றுக்கிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவோட கசின் இருக்கான்ல, ஆனால் இவளை என்ன பண்ணணும்னு இப்போவே சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லும் போது, இமீடியட்டாக நான் அவளை கல்யாணம் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு, அவளோட வீட்டுக்கு வந்து வரது சின்ன பணத்தை எல்லாத்தையும் அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறான். ஐயோ, என்னென்ன நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு மோசமான பொண்ணியை நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கத்துறான். ஹீரோயின் படிச்சுக்கிட்டே தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அவளால் வந்துட்டு அங்கே லஞ்சு கூட வாங்கி சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, வெறும் பண்ணு தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோயினை ரொம்ப கேவலமாகவும் மட்டமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் பிரின்சிபல்லே வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்கு வராரு. அவ்வளோதான், எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, போச்சு இவ்வளோ காலேஜை விட்டு வெளியில் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காலேஜில் இனிமேல் நீ ஃபீஸ் கட்ட வேணாம், எதுவுமே பண்ண வேணாமா, விஐபி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஃபெசிலிட்டிலாம் கிடைக்குமோ எல்லாமே உனக்கு கிடைக்கும், ஏன் இந்த காலேஜே உன்னது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்களா. அவ்வளோதான், எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ, என்னையா பேசிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி. இவளுக்கா ஒன்றுமே புரியலைங்க, என்னடா நடக்குதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க பார்த்தா இவளுக்கு கும்பிடு போட்டுன்னு இருக்கானுங்க. அப்புறம் பார்த்தா தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த காலேஜே வந்து கிட்டத்தட்ட உன்னது மாதிரி தான், நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணலாம், இப்போ உனக்கு ஹாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் கேட்டேனா, நான் இதெல்லாம் உன்கிட்ட கேட்டேனா, எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, தயவு செஞ்சு நீ என்னை தொல்லை பண்ணாமல் இங்கேருந்து போனீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ உனக்கு இது பிடிக்கல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நகை பணம் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வந்துட்டு அவளுக்கு கிஃப்ட்ஸாக வாங்கிட்டு வந்து நீட்டுறான். உடனே அதை பார்த்த உடனே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாயை பொழந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு பிடிச்சிருக்கா, ஒரு வேளை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சில பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும், எவ்வளோ விலையில் என்ன வேணும்னாலும் கேளு, இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் நான் கொண்டுட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறான். நீ நினைக்கிற மாதிரி உன்னோட பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியாது, அதுவும் என்ன வாங்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது, என்கிட்டயே நீ இப்படி சொல்றியா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இருந்தாலும் ஹீரோயின் வந்து கேட்குற மாதிரி இல்லை. உடனே எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அலேக்கா தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பிடுறான். அதோட அவளை வந்து அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடறானா. அவ காத்து கதறிக்கிட்டு இருக்கா. இவன் வந்துட்டு சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. நான் என்ன பண்றது, நான் வந்து எவ்வளவோ அளவு உன்கிட்ட தன்மையா பேசிட்டேன், ஆனா நீ என்னோட வார்த்தையே கேட்கவே இல்லை. நான் வந்து உன்னை லவ் பண்றேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு தானே கேட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஷர்ட்டா கழட்டிக்கிட்டே இருக்கானா. ஹீரோயினுக்கு பதட்டம் ஆயிடுது.
அடே பாவி காம கொடுறா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னும் போது என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க? எது இல்லீகல்? காசு இருக்கிறவன் கிட்ட எதுவுமே இல்லீகல் இல்லை. நீ என்ன ஒரு கேங்ஸ்டர் மாதிரியும் ஒரு மாஃபியா மாதிரியும் பார்த்துட்டு இருக்க? நான் ஒரு பிஸ்னஸ்மேன், நான் மாஃபியாலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உன்னோட மைண்ட்ல நீ தான் ஏதோ எக்கச்சக்கத்துக்கு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க போல, டர்ட்டி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கலாச்சி விட்டுறான். ஹீரோயினுக்கு சென்னடா போங்கு பண்ற அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதோட ஹீரோயின் என்ன சொல்றானா, உன்னோட பணத்தை காமிச்சு என்ன எதுவும் உன்னால பண்ண முடியாது, உன்னோட குடும்பமே கேவலமான குடும்பம், உன்னோட குடும்பமே கொலகார குடும்பம், நீ எங்க அப்பாவையே கொன்னுட்ட, எங்க அப்பா பாவம் ஒரு சின்ன பிசினஸ் பண்ணி எங்களோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, ஆனா நீ என்ன பண்ண, அவரையே கொன்னுட்ட, உன்னாலதான் அவர் செத்தாரு, நீ கத்தி எடுத்துட்டு போய் அவரை குத்தணும்னு இல்லை, நீ கன் எடுத்துட்டு போய் அவரை சுடணும்னு இல்லை, ஆனா உன்னோட வார்த்தையாலே மற்றவங்க செஞ்சதாலையும் தான் அவர் செத்தாரு அப்படின்னு சொல்றாளா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. யார் உன்னோட அப்பா அப்படின்னு கேக்குறான். என்ன பண்றது, உன்னோட வார்த்தையால நிறைய பேர் செத்துருப்பாங்கல்ல, அதனாலதான் உனக்கு யாருன்னு கணக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட கசின் வரான். அண்ணா அவ தான் நீ காசை காமிச்சாலும் மயங்கல, நகையை காமிச்சாலும் மயங்கல, எதுக்கும் மயங்கல, எதுக்காக அவ பின்னாடியே நீ போயிட்டு இருக்க? ஃபோர்ஸ் பண்ணி யாராலையும் லவ் வர வைக்க முடியாது, அது மட்டும் இல்லாம 2 பேருமே லவ் பண்ணா மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, இது எப்படி இருக்கும் அப்படின்றத அனுபவிச்சு பார்த்தா தானேடா தெரியும், என்னால கண்டிப்பா அவளை விட முடியாது, நான் அவளை கல்யாணம் பண்ணியே ஆவேன், அவளோட குடும்பத்துக்கு காசு அனுப்பு, இதுக்கப்புறம் அவ என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. அங்க பார்த்தா மேனேஜர் லேடி ஒருத்தி இருக்கா. ஹீரோ வரான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ஹீரோவை எப்படியாவது மயக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறா. தெரியாம போய் இடிக்கிற மாதிரி ஹீரோவை இடிச்சு ஹீரோ மேல காஃபி எல்லாம் கொட்டிடுறாள. அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்றதுக்கு ஆல்ரெடி அவ கையிலேயே கர்ச்சீஃபையும் எடுத்துட்டு போயிருக்கா. ஐயோ சாரி பாஸ், நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தடவிக்கிட்டு இருக்காளா. உடனே கசின் கொலை வெறி ஆயிடுறான். ஏய் மரியாதையா தள்ளி போயிடு, நீ வேணும்னு பண்ணியா இல்ல தெரியாம பண்ணியா அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு மிரட்டுறா. இப்பதான் ஹீரோயினோட ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோயின் யார் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா சித்தப்பா சித்தி, அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு. இவ சம்பாரிச்சதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க பத்தல, என்ன நீ இவ்வளோண்டு எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல சித்திக்காரி என்ன சொல்றா அப்படின்னா, சரி சரி என்ன எழவோ பண்ணி தொலை, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, உனக்கு கல்யாணத்தை நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், அவன் எங்களுக்கு காசு கொடுப்பான், அவனுக்கு 60 வயசு ஆகுது, அவனுக்கு குழந்தையே இல்லையா, அதனால நீ போய் அவனுக்கு குழந்தை பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம், அதுவும் 60 வயசு ஆளோட அப்படின்னு சொல்லி கேக்குறா. கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ அனுப்பின ஆளுங்கெல்லாம் வராங்க. வரதட்சணையெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க அப்பாவுக்கு யாருன்னே தெரியல, நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்கும் போது ஒரு நிமிஷம் உள்ள வரோம் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வந்த உடனே பெட்டிகளெல்லாம் திறந்து காட்டுறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வரதட்சணை பணம் அப்படின்னு சொல்லும் போது, மோ ஃபேமிலியில இருந்து கல்யாணத்துக்கு பணம் அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எங்க சித்தப்பாக்கும் சித்திக்கும் பயங்கர சந்தோஷம். ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்களோட பொண்ணை தான் மோ கல்யாணம் பண்ணிக்க போறாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்றா, நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்ன காமிச்சாலும் நாங்க மயங்க மாட்டேன் அப்படின்னும் போது தங்கச்சிக்காரி என்ன பண்றான்னு ஹீரோயினை பலான்னு கண்ணத்திலே ஒண்ணு விடுறா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, உனக்காக அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டியா? கிடையவே கிடையாது. இந்த சம்பந்தம் எனக்காக வந்தது. முன்ன பின்ன நீ கண்ணாடியில உன்னோட முகத்தை பார்த்ததே கிடையாதா? உன்னோட தகுதி என்ன, தராதர என்னன்னு தெரியாம உனக்கு கல்யாணம் நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஹீரோயின் கேட்கிறா, உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா இதெல்லாம் உனக்கு தானே அப்படின்னு கேட்கிறா. பின்ன என் பொண்ணுக்கு என்ன குறை, என் பொண்ணு தவிர பின்ன உனக்கா வந்திருக்கோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டா அவங்க சித்திக்காரி வேற அடி அடின்னு அடிக்கிறா. அண்ணன் பொண்ணாச்சே சித்தப்பங்காரன் காப்பாத்தாம இருப்பானா அப்படின்னு பார்த்தா அவன் என்ன சொல்றானா, ஐயோ அடிச்சு கிடிச்சு அவளை டேமேஜ் ஆக்கிடாத, அதுக்கப்புறம் அந்த கிழமை இவளை கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டானா நம்ம என்ன பண்றது இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்குறான். உடனே சித்திக்காரையும், ஆமாங்க நீங்க சொன்னதும் கரெக்டு தான், இவளுக்கு காயம் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றா. ரொம்ப அடம் பிடிக்கிறா. தங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்கு முன்னாடியே இவளை ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இவர் தான் அந்த தாத்தா, இவருக்கு 60 வயசு கூட இல்லையா, 70 வயசு ஆகுதான். இவர் பயங்கர குஷியா வந்துடுறாரு, பொண்டாட்டி கிடைக்க போறான்னு சொல்லிட்டு.
ஹீரோயின் எங்க ஓடி போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு கையை காலெல்லாம் கட்டி தான் கல்யாணத்துக்கே கொண்டு வராங்க. அப்ப இந்த தாத்தா என்ன கேக்குறாருன்னா, எனக்கு எவ்வளவு அசிங்கம், இந்த மாதிரி இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு சொல்லி நீங்க கை காலை கட்டி கொண்டு வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல, இருந்தாலும் வந்து பொண்ணு கண்ணுக்கு மூக்கு முழியுமா அழகா தெரியுறா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் எதுக்க ஓப்பனா சொல்லிடுறா. சித்திக்காரி என்ன பண்றான்னா வேணும்னே ஹீரோயினை பிடிச்சி கிழமை மேல தள்ளி விடுறா. அந்த கிழமை ஹீரோயின் போய் பக்கத்துல நின்ன உடனே கீழே விழுந்துடுறான். இவெல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவான்? அவ்வளவுதான், தங்கச்சிக்காரி உடனே எல்லாரும் உசுப்பேத்த ஆரம்பிச்சுட்டா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ்வளவு பெரிய ஆளு நீ கீழே தள்ளி விட்டுருப்ப அப்படின்னு இவங்க அம்மாக்காரி தான் பிடிச்சி தள்ளி விட்டா. அடுப்பான இந்த குடுகுடு தாத்தா என்ன பண்றாருன்னா ஹீரோயினை போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறான். அதுக்கு உடனே தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, உடம்பெல்லாம் நீங்க புண்ணாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தானே கஷ்டம், அதனால ரொம்ப அடிக்காதீங்க, அதுக்கப்புறம் போக போக பாத்துக்கலாம், இன்னைக்கு தானே உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு அப்படியே செம்ம கொலவெறி ஆத்திரத்துல முறைச்சுக்கிட்டு இருக்கா. அதான் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வரான். தங்கச்சிக்காரி உடனே ரொம்ப பாசமா ஓடி போய், டார்லிங் எப்போ வந்தீங்க, எப்படி நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ மதிக்காம ஹீரோயினைய பார்த்துட்டு இருக்கான். இதோ இங்க இருக்கா இல்லையா, இவளுக்கு வந்து கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது, இவ ரொம்ப திமிர் பிடிச்சவ, இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா இவ்வளோ மாதிரி அனாதைக்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம், அதுலேயும் இவ்வளோ பணக்காரன் கூட நடக்கிறது பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லும் போது அப்போதான் ஹீரோ கேட்குறான், உண்மையாகவே நீங்கள் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கிட்ட கேட்குறான். ஆமாம் சார், உண்மைதான், நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோ அந்த தாத்தாவை விடவும் பெரிய பணக்காரன் போல, அதனால அந்த தாத்தாவே கூட கும்பிட்டு தான் போட்டுனுக்கிறாரு ஹீரோக்கு. உடனே ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட போறானா, நீ செத்தடி இன்னைக்கு அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ போய் என்ன சொல்கிறானா, மறுபடியும் என்ன ஒரே ஒரு வாட்டி ஹனின்னு சொல்லு, இவங்க எல்லார் கதையும் நான் இப்போவே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். கேட்டதும் ஹீரோ ராக்டு, எல்லாரும் ஷாக்குடுன்ற மாதிரி அந்த தாத்தா மயங்கியே விழுந்துடுறாரு. டார்லிங், அடுத்த மாசமே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, இப்போ என்னன்னா அவகிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லும் போது, உங்க வீட்டுக்கு நான் வரதட்சணையை அனுப்புனேன், அது கரெக்டு தான், ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு யாரு சொன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இவளை அப்படின்னு சொல்றானா ஹீரோ. அவ்வளவுதான், ஒரே ஷாக் மேல ஷாக்கா கொடுக்குறான் ஹீரோ. தாத்தா குடும்பமே முட்டி போட்டு கதறாங்க. இதை பாருங்க சார், உங்களோட ஒய்ஃபை தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்கல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க, என்கிட்டயும் வந்துட்டு கிட்டத்தட்ட அதிகமா வரதட்சணை பணமும் வாங்கிட்டாங்க, இவங்க தான் பண்ணதுக்கு எல்லாமே காரணம், அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு முதல்ல என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினோட சித்தி காண்டாயிட்ட, எடே கிழவா, எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எங்க மேல பழிய போடுறியா அப்படின்னு சொல்லி அவ கத்திக்கிட்டு இருக்கா. எல்லாரையும் பிடிச்சி முட்டி போட வைங்க, எல்லாரும் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப என்ன உடனே இவங்கெல்லாம் என்னோட ஃபேமிலி, இவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுருங்கன்னு கேட்க போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ நக்கல் அடிக்கிறான். அதுக்கு ஹீரோயின் இல்லைல்ல, ஏன் கையாலேயே இவங்களுக்கு வந்து நான் வாங்கின எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், ஹீரோக்கு செம்ம சந்தோஷம், பாடுறா பரவாயில்லையே என் வருங்கால பொண்டாட்டி செம்ம ஜீனியஸா இருக்காளே அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு ஆயுதத்தை கொடுத்து அனுப்பிடுறான். அங்க பார்த்தா சித்தப்பா சித்தி எல்லாம் கதறாங்க, இவ்வளவு நாளா உன்னை வளர்த்துமே, இதை தான் நீ பண்ண போறியாமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கதறாங்க. இவ்வளவு நாளா என்னடா என்ன வளர்த்தீங்க, என் காசெல்லாம் பிடுங்கிக்கிட்டு என்ன அடிச்சு சித்திரவதை தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடி வெளுத்து எடுத்துறா எல்லாரையும். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோயினுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிடுது. அப்பதான் ஹீரோ நோட் பண்றான், ஹீரோயினுக்கு பின்னாடி ப்ளீட் ஆயிட்டு இருக்கு, அவளுக்கு அடிச்சதுல ரொம்ப அடிபட்டுடுச்சு போல. ஹீரோ அப்படியே ஹீரோயினை தூக்கிக்கிட்டு, டே தம்பி, இவங்க யாரையும் சும்மா மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். ஹீரோயினா, என்னை மரியாதையை இறக்கி விடு, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. காண்டான ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சும்மா இருக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இதை பாரு, இப்போவும் சொல்கிறேன், எனக்கு உன்னை ஃபோர்ஸ் பண்ணணும்ன்ட்டு தோணவே இல்லை, சைலண்டாக என் கூட நீ ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண சொல்லி ஹீரோ வெளியில் போகிறான். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவரோட ஃபோனை வாங்கி அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா, கொஞ்சம் சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா. அவளோட ஃப்ரெண்டும் வந்துடுறா, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுது, கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோவும் ஹீரோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. அண்ணன் உங்களை அங்க இருந்து காப்பாத்தி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாரு, நீங்க என்னன்னா இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடுறீங்க, ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு கூட தோணலையா அப்படின்னு சொல்லி கசின் கேக்குறான். ஓ ஆமா, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, என்னை கொண்டு வந்து இங்க சேர்த்ததுக்கு நான் டாக்ஸி சார்ஜ் கொடுக்கவே இல்லை இல்லையா, இதாங்க இதை வச்சுக்கோங்க, பேலன்ஸை டிப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ காண்டாயிட்டு இருக்கமா ஹீரோ என்ன பிடிச்சிக்கிறான். உனக்கு என்னதான் இருந்தாலும் இவ்வளோ திமிரெல்லாம் ஆகாது, அதையும் இந்த திமிரை என்கிட்டயும் நீ காட்டுற பத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் அசிங்க சிங்கமா கெட்ட வார்த்தையிலேயே திட்டிக்கிட்டு இருக்கா.
நான் உன்னை விட்டு தள்ளி போகணும்னு நினைச்சு நீ பண்ற இந்த விஷயம்லாம் வந்து என்னை மேலும் மேலும் உன்னோட பக்கத்துல நெருக்கமா தான் வர வைக்குது அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயின் பார்த்தாதான் தெரியுது, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அவ அங்க கதறிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கிட்ட இவன் என்ன கேக்குறான்னா, நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா உன் ஃப்ரெண்டை விட மாட்டேன். நான் என்ன பண்றது சொல்லு, உன்னோட ஃபேமிலியில யார் கூடயும் உனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது, அவங்க யாரும் நல்லவங்களும் கிடையாது, அவங்களுக்காக நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கு இருக்க இந்த ஒரே நான் வந்து பகடைக்காயா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கடைசியா ஹீரோயின்னு நான் ஒத்துக்கிறேன் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றா. டக்குன்னு எடுத்து ஒரு மோதிரத்தை ஹீரோயினோட கையில போட்டுடுறான். இது என்னோட ஃபேமிலி மோதிரம், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தான் இது, அதனால இது உனக்கு தான் அப்படின்னு சொல்றான். எந்த இழவா இருந்தா எனக்கு என்ன, ஒரு கவலையும் கிடையாது, எப்படி இருந்தாலும் நீ லைஃப்ல சந்தோஷமா இருக்க போறது இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கல்யாணத்துக்கு கரெக்டா வந்துடணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப கூட வந்து தம்பிக்காரன் என்ன சொல்றான்னா, அண்ணா எனக்கு என்னவோ இவளுங்க ஓடி போயிடுவாளுங்களோன்னு பயமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், ஏண்டா இந்த உலகத்துல அவ எங்க போனாலும் என்னால பிடிக்க முடியும், ஏன் அது நீ நம்பலையா அப்படின்னு கேட்கும் போது அது என்னவோ கரெக்ட் தானா அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்டுக்காரர் என்ன சொல்றான்னா, இது பாரு அவனை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு வந்து அவனை கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத, எனக்காக நம்ம 2 பேருமே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் எப்படியாவது, அதுக்கப்புறம் கண்டிப்பா அவனால நம்மள பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றா. மறுநாளே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவங்க தாத்தா பாட்டி, அதாவது அவங்க அப்பாவோட அப்பா அம்மா, அவங்க கிராமத்துல இருக்காங்க, அந்த ஊருக்கு போயிடுறா. தாத்தா என்னாச்சுமா, எதுனா பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின் இதெல்லாம் எதுவுமே சொல்லாம சும்மா அவங்க கூட கொஞ்ச நாள் இருக்கலான்னு வந்தேன் அப்படின்னு போய் சொல்றா. நைட்டு ஹீரோயினும் அவங்க பாட்டியும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா வெளியில போயிட்டு வராரு. வரும்போது பார்த்தா ஹீரோவை கையோட கூட்டிட்டு வராரு. வாங்க வாங்க மிஸ்டர் மோ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராரு. அப்ப ஹீரோயின் அவனை பார்த்த உடனேயே ஐயோ இவன் எங்கடா இங்க வந்தான் அப்படின்ற மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, இவர் நம்ம ஊர்ல வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்காருமா, அதனால இவருக்கு தங்கறதுக்கு வேற எதுவும் ஹோட்டல்லாம் பக்கத்துல இல்ல இல்லையா, அதனால நான் இவரை இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு இங்கேயே தங்க போறாரு அப்படின்னு சொல்றாரு. பாபா அவர் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டாராம், தூங்குறதுக்கு ரூம் ஒன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாட்டியை கூட்டிட்டு தாத்தா ரூம்குள்ள போயிடுறாரு. உன்ன மாதிரி ஒரு கொலைக்காரனை கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாளா. அப்படின்னா வந்துட்டு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். அப்போ அவங்க தாத்தாவும் பாட்டியும் வந்து வெளியில வர்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த குரல் வேற ஹீரோயினுக்கு கேக்குது. இதை பாரு, இந்த மாதிரி பண்ணாத, என் பாட்டிக்கும் தாத்தாக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. கரெக்டா அவங்க தாத்தா வெளியில வர நேரத்துக்கு தண்ணி குடிச்சா புறக ஏறிடுச்சு, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறான். தண்ணி குடிக்க கூட தெரியல இந்த பிள்ளைக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு தாத்தா. மறுபடியும் ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அழகா அப்படியே தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நான் வந்து நீ கனவுல கூட நினச்சி பார்க்கவே முடியாது உன்னை விட்டுட்டு போயிடுவேன்றத, நான் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன், நீ ஏன் கூட தான் சாகிற வரைக்கும் இருந்தாகணும், இதுக்கு மேலேயே நீ ஒத்துக்கல அப்படின்னா உன் தாத்தா பாட்டி மேலே உனக்கு அக்கறையே இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் என்ன பண்ணி உன்னை நம்ப வைக்கிறது அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, நீ ஏன் எனக்கு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவளும் என்ன பண்ணுறது, தாத்தா பாட்டிக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஹீரோவை கிஸ்ஸும் பண்ணுறா. இந்த டைமுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஃப்ரெண்ட் தான், அவங்க பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்களாம். அவங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயின் வந்திருக்கான்னு உடனே நிறைய குக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அவன் உட்காந்து நம்ம ஹீரோவையும் மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நானும் என்னோட ஃப்ரெண்டும் சின்ன வயசுலயே பேசி முடிவு பண்ணிட்டோம், எப்போ நீங்கள் 2 பேரும் பிறந்தீங்களோ உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றது, அது இப்போவும் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும் போது செம்ம கடுப்பாகுது. ஆனால் தாத்தாவும் பாட்டியும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் என்ன சின்ன பிள்ளை தானே, எதுக்கு இப்போ அவளுக்கு கல்யாணம் அவசரமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அம்மாவும் பிள்ளையும் 2 பேரும் அப்படியே ஹீரோயினுக்கு டாட்டா பை பை எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ விடுவானா, செம்ம கடுப்பாய், என்னடி அவன் கிட்ட நீ வழியிற, உன்கிட்ட அவன் வழியிறான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் என்ன பண்ணாலும் அது என்னோட இஷ்டம், நீ என்ன வகையில நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன், உன் கூட குடும்பம் நடத்துவேன்னு யோசிக்கிற, என்னோட அப்பா இறந்ததுக்கு காரணமே நீ, எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவுமே வந்து வருத்தப்பட்ட துக்கம் தாங்காம இறந்து போயிட்டாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதை பாரு, நீ என்ன சொல்ற ஏது சொல்றேன்னு எனக்கு புரியல, ஆனா ஒண்ணு தெரியும், நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, எல்லாமே எனக்கு தெரியும், உன் குடும்பமே அப்படிதான், கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இதுக்கப்புறம் எனக்கு வேற வழி தெரியல, உன்னோட தாத்தா பாட்டி மட்டும் இல்லை, உன்னோட பக்கத்து வீட்டுக்கார பொம்பளையும் அவன் பிள்ளையும் 2 பேரையும் சேர்த்து நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றான்.
அப்போ கரெக்டாக அந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஓடி வந்துடுறான். எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், உன்னால் அவளை ஃபோர்ஸ் பண்ணி எதையும் பண்ண முடியாது, நான் அதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கரெக்டாக ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இல்லை தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிடு, என் விஷயத்தில் தலையிடாத, அதுதான் உனக்கு உங்கள் அம்மாவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுறா. அதோட மறுநாள் காலையில் திருட்டுத்தனமாக ஹீரோயின் மாதிரி இப்படி வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. அப்போ பார்த்தா பக்கத்து வீட்டுக்கார பையன் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். நீ இதை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், உனக்காக தான் வெயிட் பண்ணேன், நீ ஏன் கூட வா, யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். இங்க பெரியவங்க 3 பேரையும் பிடிச்சி வச்சிடறான். எங்க அவங்க போனாங்க 2 பேரும் அப்படின்னு கேட்கும் போது இவங்க 3 பேருக்குமே எதுவுமே தெரியல. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவ தானா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னை தேடி வருவா அப்படின்னு சொல்றான். இவன் பார்த்தா எங்க கூட்டிட்டு போய் ஹீரோயினை வச்சிருக்கானா, இவனோட ஃப்ரெண்டு யாரும் ஃபாரின்ல இருக்காங்களாம். அப்ப வீடு பூட்டியே தான் இருக்கு, அதனால அங்க கொண்டு போய் வச்சிருக்கான். அப்பதான் இவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா இவங்க வயசானவங்க 3 பேரையும் கட்டி போட்டு வச்சு போட்டோ அனுப்பியிருக்கான் ஹீரோ. இந்த சீன்லயே ஹீரோயின் ப்ளீஸ் அனி ப்ளீஸ் அனின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் தம்பிக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அண்ணா இப்ப வரைக்கும் அண்ணிய பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியல, அண்ணி இங்க வரவே இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறா. ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். ஹீரோயின் உள்ளதான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே தபன்னு அவன் வெளியில ஓடிடுறான் பயந்துகிட்டு. அப்பதான் ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ண போறேன், மறுபடியும் நீ எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணினா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, அது வரைக்கும் நீயும் தாத்தா பாட்டி எல்லாருமே என் வீட்டில் என்னோட கஸ்டடியில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லை, அதனால அவளும் சைலண்டா இருக்கா. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவோட வீட்டில தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பாட்டி தாத்தா நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்கு ஆண்டியை சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டான் போல ஹீரோ. அந்த ஆண்டி என்ன ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நீ இப்படியே இருக்கிற வரைக்கும் அவன் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், இதுவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கல்யாணம் ஆன பொண்ணை புருஷன்கிட்ட இருந்து அவனால எப்படி பிரிச்சு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஐடியா மாதிரி தெரியுது. ஆனா இப்போ அர்ஜென்ட்டா எங்க போய் நம்ம மாப்பிள்ளைய தேடுவோம் அப்படின்னு சொல்லும் போது, என் பையன் தான் இருக்கானே, மாப்பிள்ளை எதுக்கு நம்ம வெளியில போய் தேடணும், அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு தான் நம்ம ஹீரோவோட அம்மா அங்க வராங்க. அவங்க இங்க வந்த உடனே, என் பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா எனக்கு போதும், நீ எங்க போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி இப்பவே எங்க வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்றாங்க. அப்பவும் ஹீரோவோட வேலைக்காரங்கெல்லாம், இல்ல மேடம் சார் கோச்சுப்பாரு, எங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாரு அப்படின்னு சொல்லும் போது, நீ இவங்களை அனுப்பல அப்படின்னா நானே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேண்டா அப்படின்னு சொல்லி இவங்க மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டு மாப்பிள்ளை மாதிரி சூப்பரா வரான். பார்த்தா பொண்ணு அழகா ரெடியாகி உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்னடா மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஆசையா கையை பிடிக்கிறான். கையை பிடிச்ச உடனே அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது இது ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட்டு. உடனே கழுத்தை பிடிச்சி யார் நீ அப்படின்னு கேட்க போது, அண்ணா என்னன்னா கேட்குறீங்க, அது அண்ணினா அப்படின்னு சொல்லி கசின் சொல்றான். இவ கிடையாதுரா, இவ வேற ஒருத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதுதான் அவங்க அம்மா அங்க வராங்க. அவ இங்க வரமாட்டா, நம்ம குடும்பத்துல அவளை நான் ஏத்துக்கவும் மாட்டேன், அதனால மரியாதையா நீ இவளை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ செம்ம காண்டாய் அவங்க அம்மா எதிர்க்கே கண்ணை எடுத்து நீட்டுறான். இதை பாருங்க, என்னோட லைஃப்ல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அவ இல்லைன்னா நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன், எனக்கு அவ தான் தேவை அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, இந்நேரம் அவளுக்கு கல்யாணமே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் கசனை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குறான். இப்பவே எனக்கு அவ இருக்க இடத்துக்கு போய் ஆகணும், அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு சொல்லிட்டு உடனே எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு கரெக்டா இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கல்யாணம் முழுசா முடியல. அப்பதான் பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் அந்த இடத்துக்கு வருது. வந்த உடனே நம்ம ஹீரோ ஃபுல்லா பணத்தை பறக்க விட்டுறான். அங்க இருக்க எல்லாரும் பணம் பொறுக்கிறதுலயே உஷாரா ஜாலியா பொறுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு திமிர இருந்திருந்தா என்னை விட்டுட்டு வந்திருப்பேன், நான் அவ்வளவு சொல்லியும் நீ கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம வந்துட்டல, அது எல்லாத்துக்கும் நீ அனுபவிச்சுதான் ஆகணும், இன்னைக்கு இங்க உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கண்டிப்பா முடியவே முடியாது, நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்றா. இவ கையிலேயே கத்திய ரெடியா வச்சிருந்தா போல. உடனே டக்குன்னு எடுத்து கழுத்துல வச்சுக்கிட்டு, நீ இதுக்கு மேல என்ன பண்ணினாலும் சரி நானே செத்துருவேனே தவிர உன்னை மட்டும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ செத்தினாலும் இங்க இருக்க எல்லாரும் கூட சேர்ந்து வந்துருவாங்க பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹீரோ பணத்தை போட்டு பணத்தை பொறுக்கிறவங்க எல்லாரையும் புடிச்சு கட்டி வச்சுட்டு இருக்கான். வழியே இல்லாம ஹீரோயினும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமும் முடிஞ்சிடுது. என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்லபடியா என் கூட வந்துட்டேன், என் கூட நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னா இவங்க யாரையுமே நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான்.
ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். அப்பதான் அவங்க அம்மாவும் அந்த கல்யாண பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, என்னை ஏமாத்திட்டு அவர் இன்னொருத்தையே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுதா. அவங்க அம்மா செம்ம காண்டாயிடுறாங்க. எங்க எல்லாரையும் நீ அசிங்கப்படுத்திட்ட, குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு. நான் யாரையும் ஏமாத்தல, ஆல்ரெடி நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், இவளை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் இப்படி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தான் 2 பேரும் முட்டாள். நான் என்ன பண்ண முடியும்? இனிமே என் பொண்டாட்டியை யாருன்னா இங்கே டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா நான் யாராக இருந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். நேராக அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். கூட்டிகிட்டு வந்த உடனே பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்லிடுறான்னா, தயவு செஞ்சு எனக்கு டைம் கொடு, இன்னும் நான் இதுக்கெல்லாம் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்கிறா. டைம் தானே, பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ, இது நம்மளோட வெட்டிங் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தா இவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஹீரோயின் மேலே எழுதி வச்சுட்டான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்னத்துக்கு நீ இப்படி லூசுத்தனமாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. ஆமாம், என்னோடதுன்னா அது எல்லாமே உன்னோடதும் தான் அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் சம்பிரதாயம் எல்லாம் பண்ணணும், மாமியாருக்கு டீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு கூப்பிட்டு சொல்றா. உடனே ஹீரோயினும் போயிட்டு மாமியாருக்கு டீ எல்லாம் கொடுக்குறாளா. ஆனா இவங்க தான் இவளை வச்சு செய்யணும் அப்படின்னு பிளான்ல இருக்காங்க இல்லையா. வேலைக்கார பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, என்னம்மா உனக்கு இந்த டீ கப்பை கூட ஒழுங்கா பிடிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சூடா டீ எல்லாம் நம்ம ஹீரோயின் கையில ஊத்தி விட்டுறா. ஐய, உன் வீட்டுல எதையுமே உனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? முதல்ல இந்த வீட்டுல ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அம்மா சொல்றது மீறி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. அது ஏன் பொண்டாட்டிக்கு ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வரான். வந்த உடனே அவன் இவளோட கையை பார்த்துட்டு உடனே மருந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். வேலைக்கார பொண்ணு அப்படியே அலேக்கா தூக்கிக்கிட்டு போயிட்டு ஆப்பிரிக்கால விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு பயந்துரும். ஐயோ ஐயா, நான் எதுவும் இல்லை, அம்மா சொல்லிதான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்றா. உடனே எங்க அம்மா இனிமே இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாது, ஏன் பொண்டாட்டிக்கு ரூல்ஸ் போறதுக்கு இங்க யாருக்கும் எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, இது எங்க 2 பேரோட வீடு, மரியாதையா எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினோட தாத்தா பாட்டியை பாக்குறதுக்காக மறுநாள் 2 பேருமே போறாங்க. அப்ப ஹீரோ போய் மன்னிப்பு கேட்குறான். தாத்தா என்ன சொல்றாருன்னா, அவளை நீ இதுக்கப்புறமாவது நல்லபடியா வச்சுக்கிட்டீன்னா எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துக்கு ஆண்டியோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் எங்கேயோ கூட்டிட்டு போறான். இப்போதான் இன்னொரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட இன்னொரு கசின் பிரதர். இவனுக்கும் ஹீரோக்கும் ஆகாது போல. அதனால இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவனை நான் பிஸ்னஸில் தோக்கடிக்கணும், எனக்கு தேவை அது மட்டும்தான், அதுக்காக நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செஞ்சினா போதும், உங்கள் அப்பா செத்ததுக்கான வீடியோ ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ இன்னும் சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. உனக்கு ஒரு டைப்பின் தரேன், அந்த டைப்பின் நீ அவன் டெய்லி போடுற மாதிரி மட்டும் பண்ணிட்டீன்னா போதும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, உடனே நான் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் கிஃப்ட் கொடுக்குறேன்னா அவன் நம்பவே மாட்டான், எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்றா. சரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, பொறுமையா பண்ணு அப்படின்னு சொல்லி நீயும் நானும் பேசுறதுக்கு இந்த மொபைலை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மொபைலை கொடுக்குறான். ஹீரோயின் வீட்டுக்கு போன உடனே இவளுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு ட்ராக் பண்ண முடியாத ஒரு மொபைலை தான் அவன் கொடுத்துருப்பான். அந்த மொபைல்ல இருந்தே ஹீரோவுக்கு கால் பண்றா. பண்ணிட்டு இவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்றா. அந்த பொண்ணு அப்படிதான் நிறைய பேர் கூட வரும், இப்ப நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்களுக்கெல்லாம் அவ இல்லாம போர் அடிக்குது, கொஞ்சம் அவளை நீ டிவோர்ஸ் பண்ணிட்டீன்னா நல்லா இருக்கும், மறுபடியும் அவ எங்களோட கிளப்புக்கு வந்துருவா அப்படின்னு சொல்றா. நீ மட்டும் யாருன்னு எனக்கு தெரிஞ்ச, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியலடா அப்படின்னு சொல்லி ஹீரோ செம்மையா கோவப்படுறான். உடனே ஹீரோ ஆளை கூப்பிட்டு இந்த லாஸ்டா வந்த நம்பர் எங்க இருந்து வந்ததுன்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவங்க லொகேஷனை மட்டும் செக் பண்ணி சொல்றாங்க. அது இவங்களோட வீட்டுல இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நான் பயந்தே போயிட்டேன், உன்னை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களோன்னு சொல்லி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வேற என்னடா இப்போ இப்படி ஃபீல் பண்றானே அப்படின்னு ஹீரோயினுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. இதோட அம்மாக்கு தான் செம்ம ஆத்திரம் வருது. டே இங்க என்னடா படமா காமிச்சுக்கிட்டு இருக்க, புதுசா ஒரு நாளுக்கு ஒரு படம் காட்டுறியடா அப்படின்னு சொல்லி காண்டாவுறாங்க. மறுபடியும் மறுநாள் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவளோட முதுகுல எக்கச்சக்கமான தழும்பு இருக்கு. அதை எல்லாத்தையும் போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்புறா. இது எல்லாமே அவ கூட நான் இருந்தப்ப நான் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. மறுபடியும் ஃபோன் வேற பண்றாளா, அவன் அந்த போட்டோவை வேற பாத்துறான். அதனால கொலை வெறியில இருக்கான் ஹீரோ. இன்னைக்கு மட்டும் நீ என் கையில கிடைச்ச, உன்னோட சாவு எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால வாயால சொல்ல முடியாது, உன்னை நேர்ல பார்க்கும் போது உனக்கு கொடுக்குற அந்த மரணத்தை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு பயமாயிடுது.
ஹீரோ நேரா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறான். அவ முதுகுல அந்த தழும்பு இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு, என்ன நீ பண்ற அப்படின்னு கேட்கும் போது, நான் ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும், நான் வேற ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்பாடா, இவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான், கண்டிப்பா நம்மளை விட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறா. அந்த தழும்பு உடம்புல இருக்கிறத பார்த்த உடனே அவன் தான் இதெல்லாம் பண்ணானான்னு மொட்டையா கேட்கிறானா. உடனே ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்றா. இவளோட சித்திகாரி தான் போட்டு அடி அடின்னு ஹீரோயினை அடிச்சிருப்பா. உடனே ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் யாரும் உன்னை இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, என்னோட பெர்மிஷன் இல்லாம யாரும் உன்னோட பக்கத்துல கூட வரமாட்டாங்க, நீ கவலைப்படாத, உன்னை நான் பார்த்துப்பேன், கூடிய சீக்கிரமே உன் கண்ணெதிர்க்கையே இதை யார் உனக்கு பண்ணாங்களோ அவங்கள நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறதை கேட்கும் போது ஹீரோ மேல கொஞ்சமா லவ் வர ஆரம்பிச்சிருது. அந்த கசின் கூப்பிட்டு டைப்பின் ஒன்னு கொடுத்தான் இல்லையா, இவ என்ன பண்றான்னா அந்த குப்பை தொட்டியில போட்டுறா. அவனே கால் பண்றா ஹீரோயினுக்கு, நான் அவனுக்கு பக் வைக்க சொல்லி உன்கிட்ட ஆர்டர் கொடுத்தா நீ என்னன்னா அதை குப்பை தொட்டியில போட்டுட்டியா அப்படின்னு கேட்கறான். என்னது குப்பை தொட்டில போட்டது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் போது, நான் எந்த நேரமும் எல்லா நேரமும் உங்களை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு பயமாயிடுது. நீ அவன் கிட்ட பேசுனது, நீ அவனுக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டடா இருக்கு, நீ மட்டும் நான் சொல்ற விஷயத்த செய்யலனா இது எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே ஹீரோயினும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் ஒரு சின்ன டெஸ்ட் உனக்கு வைக்க போறேன், நான் ஒரு கப்ல பால்கனில ஒரு ஜூஸ் வச்சிருக்கேன், அந்த ஜூஸை எடுத்து உன் புருஷனுக்கு நீ குடிக்க கொடுக்கணும், அவன் மட்டும் அதை குடிச்சிட்டான் அப்படின்னா நீ நான் சொல்ற எல்லாத்தையும் செய்யற அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு குடிக்கிறா. ஹீரோயின் ஆசையா எடுத்துட்டு கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே பயங்கர சந்தோஷத்துல, அப்ப பொண்டாட்டி பாரு நமக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறான்னு ஃபுல்லாத்தையும் குடிச்சிடுறான். ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன், அங்க நீ தான் ரொம்ப முக்கியம், வர வேண்டியது அப்படின்னு சொல்றான். ஹீரோ வாங்கி குடிச்சதுனால ஹீரோயினுக்கு பயங்கரமா பயமா இருக்கு. உங்களுக்கு ஓகேயா, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு உடம்புலாம் ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, அங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி போய் நீ நின்னுக்கோ அப்படின்னு சொல்றான். பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட சித்தி சித்தப்பா அதுக்கப்புறம் சித்தி பொண்ணு எல்லாரையும் கூட்டிட்டு நிக்க வைக்கிறான். ஆக்சுவலா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அப்பாவை கொன்னதே இந்த ஆள் தான், அதாவது அண்ணங்காரனை கொன்னதே தம்பிக்காரன் தான். மாடியில இருந்து வேணும்னு தள்ளி விட்டுட்டு அந்த கொலை பழிய இந்த கம்பெனி மேல போட்டுட்டான். எதுக்குடா கொலை பண்ண அப்படின்னு கேட்டா, பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த பிசினஸை மொத்தத்தையும் நானே டேக் ஓவர் பண்ணணும்னு நினைச்சேன், அதனாலதான் இதை பண்ணேன்னு ஒண்ணு ஹீரோயினுக்கு செம்ம கொலை வெறி ஆத்திரம் வருது. வந்துடுறா, அட பாவி நாசமா போனவனே, எங்க அப்பாவையும் கொன்னுட்டு எங்க அம்மாவையும் கொன்னுட்டு என்னையும் எவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு இருந்தீங்க குடும்பமா சேர்ந்து இவ்வளவு நாளுக்கு அப்படின்னு கத்துறா. இப்பதான் ஹீரோயின் மனசு கேட்காம நான் உனக்கு ட்ரக் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ட்ரக் கொடுத்துட்டியா, என்ன கொடுத்த, எப்படி கொடுத்த, உனக்கு ஏது அதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே இவன் கிட்ட சொல்றா. அவ சொல்லி வாய மூடல, இந்த மொத்த இடத்தையும் நாங்க கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கசின் அங்க நிக்கிறான். அண்ணி, உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலை, இவ்வளோ நாளாக நான் இவனை தான் கொலை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு வாட்டி எஸ்கேப் ஆனா, வாட்டி கூட நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க, அதுக்கப்புறம் தான் இவன் உங்கள் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்தான், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோயின் யோசித்து பார்க்குறா. உனக்கு தேவை நான் தானே, என்னை இங்கே வச்சுக்கோ, இவளை இங்கேருந்து அனுப்பு அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஃப்ரெண்டுக்காரனும் கூடியே வந்திருக்கான். ஆமாம்மா, அவளை கூட்டிகிட்டு நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, டே என்னடா லூசு மாதிரி பேசுகிற, அவளையும் நம்ம கொன்று ஆகணும், இவன் இவனோட சொத்து எல்லாத்தையும் அவ பேரில் தான் எழுதி வச்சிருக்கான், அவளை கொன்னா மட்டும்தான் அந்த சொத்து நம்ம கைக்கு வரும், அந்த உயிரை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ சார், நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தானே சொன்னீங்க, இப்போ என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் கேட்குறான். உன்னோட காதல் அந்த அளவு புனிதமானது அப்படின்னா கண்டிப்பா அவங்க கூட சேர்ந்து நீயும் செத்து போயிடு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்பனா உன் கையாலேயே அவளை கொள்ளு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை கொடுத்தா கண்ணை எடுத்து நீட்டுறான். ஹீரோக்கு செம்ம ஆத்திரம். பாத்தியா, இவனை தான் நீ நம்பின அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன சொல்றான்னா, இப்பவும் நான் அவங்க எல்லாருக்கும் உயிர் பிச்சை போடுறேன், இவளை அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், இதுவே அவளை நீங்க அனுப்பக்கூடாது, அவளையும் கொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வேற விதமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பாம் எடுத்து காட்டுறான். டைமரையும் ஆன் பண்ணிடுறான். 2 நிமிஷத்துக்குள்ள அவ வெளியில போல அப்படின்னா இந்த இடம் மொத்தமா வெடிஞ்சிரும், நீங்க எல்லாருமே சாவீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் தயவு செஞ்சு அதை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், உன் கூடயே சேர்ந்து நான் செத்து போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன், ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாத அப்படின்னு சொல்றா. அப்பதான் பார்த்தா ஹீரோவோட தம்பி அங்க நிக்கிறான். இந்த இடம் ஃபுல்லா போலீஸ் சரவுண்ட் பண்ணிட்டாங்க, உங்க யாராலையும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது,
முடியாது, இது எல்லாமே வந்து நானும் அண்ணியும் போட்ட பிளான் தான் அப்படின்னு சொல்றான். ஜூஸை வச்சுட்டு ஹீரோக்கு கொடுக்க சொல்லி மிரட்டினா இல்லையா, அப்பவே ஹீரோயின் என்ன பண்ணிருக்கானா இவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த ஜூஸையும் மாத்தி வச்சிட்டு இருக்கான். எடுத்து கோவத்துல ஹீரோயினை சுடலாம் அப்படின்னு பாக்குறானா, கரெக்டா ஹீரோ நடுவுல வந்துடுறான். ஆனா அதுக்குள்ளேயே போலீஸ் வந்து இவனை சுட்டுறாங்க. எனக்கு தான் நீ பாய்சனே கொடுக்கல, அப்புறம் எதுக்கு எனக்கு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, இல்ல நீங்க ரொம்ப நார்மலா இருந்தா அவன் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தம்பி தான் ஏதோ ஒரு மெடிசன் கொஞ்சமா ட்ரக் கொடுக்குறேன்னு சொன்னாருன்னும் போது, யாரு என் தம்பிக்காரனா, போச்சு போ, நான் உண்மையாவே செத்துருவேன் போல அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அடே படுபாவி, என்னத்தடா தந்து தொலைச்ச அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ ப்ரோ சாரி ப்ரோ, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மருந்து தான் கொடுத்தேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். என்னடா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு கேட்குறான். நீங்க நினைச்சா மட்டும்தான் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அப்படி நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா வேற யாருன்னா தான் நான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். வேகமா ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பிடுறா. வாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, உன் லைஃப்ல இன்னைக்கு ஒரு நாள் தாண்டா எனக்கு நீ நல்லது பண்ணியிருக்க அப்படின்னு நினச்சிக்கிறான் மனசுக்குள்ள. ஸோ இதோடய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.